வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க நம்புறேன். அறிவியல் சார்ந்த சாஸ்திரமானிய வேத ஜோதிடம் பார்த்தீங்கன்னா இந்த கர்மா எப்படி செயல்படுகிறதுங்கிறத ஒரு ஒளி தத்துவத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எந்த விதத்திலையும் நாம மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல் உள்ளது உள்ளவாறு மிகைப்படுத்தாமல் நம்ம கர்மா நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி சம்பவங்களாக உருவெடுக்கிறது, நம்மளுடைய துக்கங்கள் நம்மளுடைய அருமையான ஒரு மகிழ்ச்சி தரமான ஒரு சம்பவங்களாக எப்படி உருவெடுக்குகிறது என்பதை நாம ஒளி தத்துவ பிரகாரம் சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில பார்த்துட்டு இருக்கோம். அந்த முறையில பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்க போகிறது. மேஷராசிக்காரர்களுக்கு ராகு கேது 12-6 இடத்துல இருக்குதுங்க. அதாவது இந்த ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். 12ஆம் வீட்டுல பாத்தீங்கன்னா 12ஆம் ராசியில ராகுவும் 6ஆம் ராசியில கேதுவும் இருக்கிறார். இதுல எந்த விதத்திலையும் ஒரு மாறுதல் இருக்க போறது இல்லை. அடுத்த வரக்கூடிய 12 மாதங்களும் பாத்தீங்கன்னா இந்த 2024-25 தமிழ் புத்தாண்டு ராகு கேதுவோட பயிற்சி பார்க்க போறது இல்லைங்க. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா சனிங்கிற ஒரு கிரகமும் 11ஆம் இடம்ங்கிற ஒரு நல்ல பாவத்துல ஒரு வருடம் நீடித்து இருக்க போகிறார். கும்பத்திலேயே ஆட்சி பலத்தோடு இருக்க போகிறார். அதே சமயத்துல இந்த குரு கரெக்டா இப்ப தமிழ் புத்தாண்டு பிறந்து ஒரு 16 நாள் கழித்து மே 1ஆம் தேதி ராசிக்குள்ளேயே மேஷ ராசிக்குள்ளேயே இருந்த குரு 2ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற தனம், வாக்கு, குடும்பம் சொல்லக்கூடிய அந்த பாவத்துக்கு இடம்பெறுகிறார். ஸோ இந்த குரு பெயர்ச்சி தமிழ் புத்தாண்டு அந்த ஒரு வருடத்துக்கு எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்க போகுது, சனி 11ஆம் இடத்துல, ராகு 12ஆம் இடத்துல, கேது 6ஆம் இடத்துல இருக்கும் பட்சத்தில் எப்படி ஒரு பலன்களை கொடுக்க போகுதுங்கிறது மேஷராசிக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல வரக்கூடிய குரு 8ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடத்தை பார்க்கிறார். ஸோ குரு இருக்கிற இடத்தோட பார்க்கும் இடம்தான் அதிகமான ஒரு தாக்கத்தை கொடுக்க போகிறாருங்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பா குரு தசை போயிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு அருமையான பயிற்சியாக இருக்க போகிறது. ஏன்னா இந்த 2ஆம் இடத்துக்குள்ள நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார். எது மாதிரி மாற்றத்தை கொடுக்க போகிறார்? தன விஷயத்துல கேஷ் ஃப்ளோ என்று சொல்லப்படுகிற இந்த பிசினஸ் பீப்புள் பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ நெருக்கடியிலே இருப்பாங்க நிறைய பேர். அதுல எல்லாம் கொஞ்சம் ஈஸா வருது. அது எப்படி கொஞ்சம் ஒரு கேஷ் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடன் படுறது, ஒரு சுப கடனா வாங்கி ஒரு எக்ஸ்பான்ஷன் மோடுக்கு நம்ம போகிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் அருமையாக கொடுக்கக்கூடியதுங்க. சில பேர்த்துக்கு சுப முதலீடு செய்வீங்க. ஒரு அருமையான ப்ராஜெக்ட்ஸ்குள்ள ரொம்ப உத்வேகமாக முதலீடு செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஏன்னா 8ஆம் பாவத்தை பார்க்குறாரு, 6ஆம் பாவத்தை பார்க்குறாரு, தொழில் ஸ்தானம் என்று சொல்லப்படுகிற 10ஆம் பாவத்தையும் பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஒரு புதிய ஒரு தொழில் முயற்சி, புதிய ஒரு டிவிஷன் அமைக்கிறது, புதிய ஒரு டிபார்ட்மெண்ட் அமைக்கிறதுங்கிற மாதிரி ஒரு சில உத்வேகமான செயல்பாடுகள் மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டு இருக்க போகிறதுங்க. இது வரைக்கும் ஒரு மாதிரி வர்றத ஒரு எப்படா வரும், அடுத்த லெவலுக்கு எப்படா போவோம்னு நினைச்சிட்டு இருக்கிற மேஷராசிக்காரர்களுக்கு இது ஒரு அருமையான தருணமாக அதே ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இந்த கேஷ் ஃப்ளோ விஷயத்துல கொஞ்சம் அபிவிருத்திக்காக நம்ம கடன் பெறுதலும் அது மூலமாக ஆதாயம் பெறுவதும் கண்டிப்பாக உண்டு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டு ஷேர்ஸ்ல எல்லாம் கொஞ்சம் அதிகம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா 8ஆம் பாவத்தை பார்க்குறாரு பார்த்தீங்களா, அந்த 8ஆம் பாவங்கிறதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நோகாம கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா காசு வைத்து காசு சம்பாதிக்கிறதுங்கிற மாதிரி சில விஷயங்கள் கொடுக்கும். சில பேருக்கு அது மாதிரி ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல கண்டிப்பாக இப்போ வர ஒரு எலெக்ஷன் டைம் இருக்குதுங்க. நிறைய பேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் நல்லா அதிகமாகும், கோல்டு இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கிற நிறைய பேர் ஸ்பெக்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு குறிப்பா மேஷராசிக்காரங்களுக்கு நல்லாவே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைத்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டாக்ஸ் அப்படிங்கிற சில விஷயங்கள், ரியல் எஸ்டேட்டு, அதாவது மறைமுக இன்கம் அப்படிங்கிற செலுத்தக்கூடிய அசெட் கிளாஸ்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆர்வமும் சந்தர்ப்பமும் மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த தமிழ் வருட பிறப்புல பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் ஓவர் இந்த ஒரு வருடம் தமிழ் புத்தாண்டுலேருந்து வரக்கூடிய அந்த தமிழ் 24, 25 அடுத்த வருஷம் மார்ச், ஏப்ரல் 13ஆம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய அமைப்புகள் பரிபூர்ணமாக நல்ல அமைப்புகளாக மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. மாணவ செல்வங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கக்கூடிய விஷயங்கள் இது வரைக்கும் ஒரு வருஷமா படிச்சுட்டு இருந்ததுக்கு ஒரு நல்ல பலனும்
ஒரு நல்ல ஒரு அட்மிஷன் கிடைக்கிறது, ஒரு நல்ல ஒரு படிப்பு சேர்றது, இடம் விட்டு இடம் மாறி ஒரு ஹாஸ்டலில் போய் சேர்றது, ஒரு வேற மாநிலம் போய் பிடித்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல அம்சங்கள் மேஷராசி ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அருமையாக உண்டு. அதே சமயத்தில் இல்லத்தரசிகளுக்கும் இது வரைக்கும் ஒரு பண நெருக்கடியில் வந்து ஹோம் பட்ஜெட்டை நிறுத்திட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கேஷ் ஃப்ளோ அதிகமாகவும் கணவன்மார்கள் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கக்கூடிய செலவு செய்யக்கூடிய ஒரு சுப விஷயங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய ஒரு வீட்டை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கிறது, ஒரு கிச்சனை மாடர்னைஸ் பண்ணுறது, கொஞ்சம் ஒரு சொகுசான வீட்டை கம்ஃபர்ட் பண்ணிக்கிறதுக்கு இப்போ வந்து வீட்டோட வசதியை அப்கிரேட் பண்ணிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து இல்லத்தரசிகளுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டுங்க. இதே எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இடம் மாற்றம், ஒரு வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கிறது, விசா கிடைச்சி போகிறது. அது வெளிநாட்டில் ஆல்ரெடி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அங்கேயே வந்து குடியுரிமை பெற்று அந்த பிஆர் சிட்டிசன்ஷிப்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தருணமாக அருமையான ஆண்டாக மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ரிஷபத்துக்குள்ள குரு வரும் பொழுது இது மாதிரி பண விஷயங்கள், பெண்கள் விஷயங்கள், ஆடம்பர விஷயத்துக்காக அதிகமாக செலவு பண்ணக்கூடிய, அது வந்து தனஸ்தானமாகவே மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கும் பொழுது அந்த மாதிரி விஷயத்துக்காக சொகுசுக்காகவும் ஒரு வசதிப்படுத்துகிறதுக்காகவும் நல்ல ஒரு 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 தருணமாக மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கு. அதுக்கு வேணுங்கிற நிதியும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதாவது முதல் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்னால வந்த லாபமா இருக்கலாம், ஒரு இடத்தை விற்று வந்தக்கூடிய காசா இருக்கலாம், அல்லது இனாமாக நம்மளுடைய மனைவி மூலமாக வந்த சொத்தா, கணவர் மூலமாக வந்த சொத்தாக இருக்கலாம், அல்லது ஒரு சுப கடனாக நாம் ஒரு டாப் அப் லோன் அப்படின்னு சொல்லப்படுகிற மாதிரி ஒரு லோனாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் இந்த பணம் போக்குவரத்து கேஷ் ஃப்ளோ விஷயத்துல வந்து மேஷராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு 12 மாதங்கள் ஒரு நல்ல போக்கில் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. சனியும் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்லவே ஒரு நல்ல லாபங்களும் பெரிய சிக்கல்களுக்குள்ள போக அமைப்பும், அதே சமயத்தில் கேதுவும் ராகுவும் 6-12ஆம் இருக்கிறது வந்து ஒரு வம்பு வழக்குகளை போய் பெருசாக மாட்டாம எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எதிரிகளில் ஒரு செக் வச்சிருக்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்பு மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து வரக்கூடிய 12 மாதங்கள் உண்டு என்று நம்ம தெரிந்து கொள்வோம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது ராசிக்குள்ளேயே குரு வருகிறார். 10ஆம் இடத்துல சனி கும்பத்திலே ஆட்சி பெற்றிருக்கிறார். 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். 5ஆம் இடத்துல கேது இருக்கிறார். இதுல எந்த விதத்திலையும் மாற்றம் வரப்போறதில்லை. இப்ப மே 1ஆம் தேதி தான் வந்து தமிழ் புத்தாண்டு பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு 16 நாட்களுக்கு அப்புறம் 12ஆம் இடத்துல இருக்கிற குரு ராசிக்குள்ள வருகிறார் மே 1ஆம் தேதி. இந்த ஒரு 16 நாட்களுக்கு அப்புறம் வரக்கூடிய மாற்றம் வந்து ஒரு நல்ல மாற்றத்தை தான் ரிஷப ராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். என்னன்னா இது வரைக்கும் கொஞ்சம் விரயங்களும் வீண் அலைச்சல்களும் கொடுத்துட்டு இருந்த பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாமே கண்ட்ரோலுக்கு வரும். ஏன்னா ராசிக்குள்ளேயே சுபகிரகம் என்று சொல்லப்படுகிற குரு வராரு பார்த்தீங்களா. ஸோ இது வரைக்கும் ஒரு கண்ட்ரோல் இல்லாம ஒரு பிசினஸ் பீப்புளுக்கு வந்து ஒரு செலவு போயிட்டு இருக்குதுங்க. டர்ன் ஓவர் நோக்கி போறோம், லாபம் எடுத்த மாதிரி இல்லை, அலைச்சல்கள் அதிகமா இருக்கு, கடன் வந்து ஒரு சுப கடன் வந்து அசுப கடனா மாறிடுமோங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கு. எல்லாம் தேவையில்லாத டிராவலிங் அதான் இருக்கே ஒழிய நமக்கு வந்து நிறைய வர வேண்டிய பணம் இருக்குதே ஒழிய வந்தபாடு இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய வியாபாரிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் பீப்புளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே கொஞ்சம் கட்டுக்குள் வரக்கூடிய அமைப்பு உண்டு. ஏன்னா ராசிக்குள்ளேயே வந்து சுபகிரகம் குரு வருவது மனசை சாந்தப்படுத்துவதும் விரயங்கள் நிறுத்தக்கூடிய விரயங்கள் இதுவரைக்கும் நடந்த விரயங்கள் வந்து கொஞ்சம் சற்று நிறுத்தி கண்ட்ரோலுக்குள்ள வரக்கூடிய அமைப்பு உண்டு. அதே சமயத்தில் 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற நம்மளுடைய ஸ்பௌஸ் மனைவி கணவர் ஸ்தானத்தை பார்த்து கொஞ்சம் இது வரைக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருந்ததுக்கும் ஒரு கனெக்ட் இல்லாத ஒரு தன்மை இருந்ததுக்கும் ஒரு நல்ல ஒரு கனெக்டாகவும் ஒரு நல்ல ஒரு சிங்க் ஆகக்கூடிய அமைப்பு உண்டு. அதே சமயத்தில் நம்மளுடைய கஸ்டமர்ஸ் கொலீக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் பாவத்தையும் குரு பார்ப்பது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு நெட்வொர்க்கிங் பண்ணி ஒரு கனெக்ஷன் பண்ணி இது வரைக்கும் நம்ம வந்து ஏனோதானன்ட்டு ஒரு பெரிய ஒரு ஒற்றுதல் இல்லாமல் ஒரு பெரிய கனெக்ட் இல்லாமல் இருந்ததுக்குள்ள ஒரு நல்ல ஒரு தொடர்புகளும் நாளைக்கு ஃபியூச்சர்ல வந்து நீடிச்சு ஒரு அசோசியேஷன் மூலமா ஒரு பார்ட்னர்ஷிப் மூலமா நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபவுண்டேஷனான ஒரு வருடமாகவும் இந்த தமிழ் புத்தாண்டு வந்து ரிஷபராசிக்காரருக்கு உண்டு. ராசிக்குள்ள வந்து குரு பார்த்து வந்து 5ஆம் இடம் 7ஆம் இடம் 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் இடத்தை பார்த்து 5ஆம் இடத்துல ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கேது இருக்கார். அதை பார்க்கும் பொழுது குழந்தைகளுக்காக சில நல்ல விஷயத்துக்காக அவங்க படிப்புக்காகவோ அவங்களுக்கு ஒரு தொழில் அமைச்சு கொடுக்கறதுக்காகவோ ஏதோ ஒரு கரியரை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடியவங்களுக்காகவோ சில செலவுகள் செய்யக்கூடிய விஷயங்களும் அவங்களுக்காக கொஞ்சம் அக்கறையும் நல்ல ஒரு திட்டங்களும் தீட்டி ஒரு நல்ல ஒரு சுப விஷயங்கள் பதியக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்காரருக்கு உண்டு. அதே மாதிரி 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால பாகிஸ்தானம் பூர்வீகஸ்தானத்தை பார்க்கும் பொழுது கொஞ்சம் அப்பா மூலமா சில விஷயம் நன்மைகள் வரக்கூடியது,
கொஞ்சம் சில ப்ராப்பர்ட்டிஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு அமைப்பு எல்லாமே கொடுக்குதுங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் கண்ட்ரோல்குள்ளே வருது, விரயங்கள் நிறுத்தப்படுகிறது, மனம் சாந்தப்படுகிறது. இது வரைக்கும் நடக்குமோ நடக்காதா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன், ஒரு ஒரு மன பிராந்தின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு இறுக்கமான சூழ்நிலை தணிந்து, இல்லை ஒரு ட்ரெண்டு நமக்கு செட் ஆயிடுச்சு, இதே இதில் நம்ம போகிறோம், நெக்ஸ்ட் 1 இயர் நம்ம இதுதான் பண்ண போகிறோம், ஒரு நாளும் ஒரு மாதிரி விடிய போகிறது இல்லை, ஓரளவுக்கு சீராக தான் நம்ம வாழ்க்கை போகுது அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சி வந்து மே 1ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறந்து ஒரு 16 நாட்களில் நடக்கக்கூடிய இது வந்து அருமையான ஒரு விஷயங்க. ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணவங்க இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு வருடமாக, அந்த ரிட்டர்ன்ஸ் எடுத்து கொஞ்சம் காங்கிரீட்டாக சில செலவுகள் சில வசதிப்படுத்திக்கக்கூடிய அமைப்புகளாகவும் உண்டுங்க. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா 5, 7, 9 பார்வை வந்து அருமையான பார்வையாக இந்த குரு பயிற்சி வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே சமயத்தில் 10ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற தொழில் ஸ்தானத்தில் சனி இருக்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த தொழில் மூலமாக ஜெயிக்கணும், தொழிலில் ஒரு போராட்டம், தொழிலில் உத்வேகமான செயல்பாடு, முயற்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு கடுமையான ஒரு ஹார்ட் ஒர்க் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறது. நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அதில் நிறையான ப்ராஜெக்ட்ஸ் பண்ண போகிறீங்க, அதில் சில விஷயங்கள் சீர்திருத்த போகிறீங்க, சில தப்பான முடிவுகளை சரி செய்ய போகிறீங்க, அடுத்தடுத்த படிநிலைக்கு போகக்கூடிய முயற்சிகள் செய்ய போகிறீங்க. எப்பவுமே சனி பார்த்தீங்கன்னா எந்த பாவத்தில் எந்த வீட்டில் இருக்குதோ அந்த வீட்டோட வேலையை நிறைய செய்வார். இப்போ ரிஷபராசி பார்த்தீங்கன்னா 2023 25 மார்ச் ஏப்ரல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற தொழில் ஸ்தானத்துல தான் ரிஷபராசிக்காரர்கள் இருக்கிறாங்க. இப்போ குரு ராசிக்குள்ளேயே வரும் பொழுது 10ஆம் வீட்டு வேலை உடனே சிறப்பாக செய்யும். அதாவது இதுவரையே நீங்கள் சில தொழில் முயற்சிகள் செய்து சில விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சில மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறோமேங்கிற விஷயத்துக்கெல்லாம் ஒரு நல்ல பெனிஃபிட் வரக்கூடிய விஷயமாகவும், மைண்டு ஃபுல்லாக தொழில் அந்த ப்ரொஃபஷனலியே அதிகமாக ஈடுபடக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக நீடித்து வரும். அதே சமயத்தில் எம்ப்ளாய்மெண்ட் அடிமை தொழில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வேலையில் நம்ம ஒரு உத்வேகமும் அதிகமான ஹார்ட் ஒர்க்கும் லாங் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணக்கூடிய அமைப்பும் கொடுக்கும். அதில் இப்போ ஆகக்கூடிய குரு பயிற்சி ஒரு நல்ல ஒரு அமைப்பும் இது வரைக்கும் இருந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் கொஞ்சம் ஒரு சீரான போக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்டேபிளான ஒரு ஜாபு, ஸ்டேபிளான ப்ரொஃபைல் எனக்கு கிடைச்சிருச்சுங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்பு கொடுக்கக்கூடிய விஷயம் உண்டுங்க. அதே சமயத்தில் ராகு 11ஆம் இடத்துல இருக்குது. குறிப்பாக ராகு திசை நடக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு ப்ரோக்ரஸும் ப்ரொஃபஷனலாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஸோ ஊடி குளிச்சு பார்க்கும் பொழுது 10ஆம் இடத்துல சனி, 11ஆம் இடத்துல ராகு, ராசிக்குள்ளேயே குரு, 5ஆம் இடத்துல கேதுங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு விஷயமா தான் இருக்குது. குறிப்பாக இந்த சனி திசை, ராகு திசை, குரு திசை போகிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல பெனிஃபிட் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டுங்க. மாணவ செல்வங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல இது வரைக்கும் ஒரு கான்சென்ட்ரேஷன் இஷ்யூஸோடு இருந்தவங்க, கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண முடியல, வளைஞ்சு உட்காந்து படிக்க முடியலைங்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு பேஷன்ஸும் ஒரு நல்ல ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத ஒரு தன்மையும் கிடைக்கக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா மே 1ஆம் தேதி வருதுங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்குலாம் ஒரு ஹோப்பும் ஒரு கான்ஃபிடென்ஸும் ஒரு கிளாரிட்டியும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக கொடுப்பாருங்க. பொதுவாக பார்க்கும் பொழுது இந்த தமிழ் புத்தாண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் நடந்துட்டு இருந்த சில டிஸ்ட்ராக்ஷன்ஸ், விரயங்கள், வீண் அலைச்சல்கள், கிளாரிட்டி இல்லாத செயல்பாடுகள்லாம் கொஞ்சம் சற்று நிறுத்தப்பட்டு ஒரு நல்ல உத்வேகமாக ஒரு பர்பஸ்ஃபுல் ஆக்டிவிட்டியாக எல்லா வயதினர்களுக்கும் கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக ரிஷபராசிக்காரருக்கு இந்த ஒரு வருடம் இருக்க போகுது நாம் தெரிந்து கொள்கிறோம். இதுதான் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பலன்களாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி ஒரு கிரக அமைப்புகள் இப்போ இருக்க போகுது என்று பார்க்கும் பொழுது 10ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற தொழில் ஸ்தானத்தில் ராகுவும், 4ஆம் இடத்தில் கேதுவும், 12ஆம் இடத்துக்கு குரு மே 1ஆம் தேதி பெயர்ச்சிகிறார். அதாவது தமிழ் வருடம் பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு 16 நாட்களுக்கு அப்புறம் குரு 11ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்துக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு இடம் பெறுகிறார். அதே சமயத்தில் 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் சனி அங்கேதான் கும்பத்தில் ஆட்சி பலத்தோட சஞ்சரிக்க போகிறார். இது ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய மாற்றமும் இல்லை. குரு மட்டும்தான் மே 1ஆம் தேதி இடம் பெறுகிறாரே தவிர மீதி ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு, கேது, சனி எந்த விதத்திலையும் மாறுதல் போவதில்லை. ஸோ அந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்புகளை பொறுத்து எப்படி இந்த ஒரு 12 மாதங்கள் தமிழ் புத்தாண்டு பிறந்திலிருந்து வரக்கூடிய 12 மாதங்கள் எப்படி மிதுன ராசிக்காரர்கள் இருக்க போறதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே வாழ்வியல் கொஞ்சம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக உண்டு என்பதை தெரிந்து கொள்ளலாம். எது மாதிரி மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இது வரைக்கும் ஒரு மாதிரியான ஒரு
தொழில இருக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு அபிவிருத்தி எடுக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பான்ஷன், ஒரு டெவலப்மெண்ட் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அது எப்படி எடுக்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடன் வாங்கியோ அது இருக்கிற ப்ராப்பர்ட்டியை கொஞ்சம் வித்தோ கொஞ்சம் எக்ஸ்பான்ஷன் பண்ண போறாங்க. ஒரு வீட ஒரு நல்ல வேல்யூ வந்துருச்சு ஒரு இடம், அதை கொடுத்து இன்னொரு இடம் வாங்குறது, வீடை அபிவிருத்தி பண்ணிக்கிறது, இடம், வீடு, வண்டி, வாகனம் அப்படிங்கிற விஷயத்துல அதிகமான மாற்றத்தையும் ஃபோக்கஸையும் கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த 4ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற அந்த பாவத்தை குருவும் பார்க்கிறாரு, கேதுவும் அங்க இருக்காரு. ஸோ அங்க இருக்கக்கூடிய கேதுவை குரு பார்த்து அந்த 4ஆம் வீட்டுல வந்து அதிகமான ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஒன்னா பாத்தீங்கன்னா, ஒரு 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 மாதிரி ஸ்மால் கார் வச்சிருக்கிறவங்க எஸ்யூவிக்கு மாறுவாங்க, ஒரு டாப் அப் லோன் போய் மாறுவாங்க, அல்லது ஒரு வீடு, சின்ன வீடு வச்சிருக்கிறவங்க, இல்லை கொஞ்சம் குழந்தைகள்லாம் பெரியவங்க ஆயிட்டாங்க, கொஞ்சம் பெரிய வீட்டுக்கு போகணும் அப்படின்னு இந்த வீடை வித்துட்டு அடுத்த வீட்டுக்கு மாறுறது, அல்லது மேலே வீடு கட்டுறது, இன்னும் 2-3 ரூம்ஸ் போடுறது அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பான்ஷன் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு. சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட், மறைமுக இன்கம் என்று சொல்லப்படுகிற விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறையா பண்ணுவாங்க. இந்த வரக்கூடிய காலத்தில் வந்து தங்கம் ஏறப்போகிறது, எலெக்ஷன் டைமில் ஸ்டாக் மார்க்கெட் ஏறப்போகுதுங்கிற மாதிரி சில ஸ்பெகுலேஷன்லாம் இருக்கக்கூடிய மிதுனராசிக்காரங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஈவன் ஒரு டாப் அப் லோன் வாங்கி கூட போட்டு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதாவது எப்படி வந்து கொஞ்சம் நம்மளோட இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணலாம், கடன் பட்டாலும் பரவாயில்லை, ஃபியூச்சரில் வந்து நல்லா வாழணுங்கிற ஒரு எண்ண மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு டைமாக மிதுனராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. அதாவது இது வரைக்கும் செஞ்சுட்டு இருந்த ஒரு டர்ன் ஓவராக இருக்கட்டும், ஒரு தொழிலமைப்பாக இருக்கட்டும், அதை அதிகப்படுத்தணும், நம்ம மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு மன மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி மே 1ஆம் தேதி இருக்குதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் வந்து சொற்று நல்லாவே வித்தியாசமான ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பலனாக தான் மிதுனராசிக்காரருக்கு உண்டு. அதே சமயத்துல 10ஆம் இடத்துல இருக்கிற ராகு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு அந்நியர் மூலமா கான்டாக்ட், ஒரு ஸ்டாக் மார்க்கெட், மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம், ஒரு புதிய தொடர்பு, அது மூலமாக நம்ம ஏன் ஒரு விஷயத்தை ஜெயிக்கக்கூடாது, ஒரு 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 வெஞ்சரில் நம்ம ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய, இருக்கிறத வச்சே பண்ணாம ஒரு புது விஷயத்துக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்துல எம்ப்ளாயீஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா வேலையில் இருக்கிறவங்களுக்கு, அடிமை தொழில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வெளிநாடு போகலாம், ரிஸ்க் எடுத்து வெளிநாடு போய் கொஞ்சம் நம்ம ப்ராஜெக்ட்ஸ் டெபுடேஷன்ல போய் கொஞ்சம் பணம் சம்பாதிச்சுட்டு வரலாம். அதே சமயத்துல இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இது வரைக்கும் தேடிட்டு இருந்த வாய்ப்புகள் டக்குன்னு கிளிக் ஆகி கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு அதுல நல்ல ஆதாயம் பெறக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும். பொதுவாக பார்க்கும் பொழுது இது ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில வந்து நாம ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த 2024 தமிழ் புத்தாண்டு 12 மாதங்கள் இருக்க போகுது என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம். இது வரைக்கும் இருக்கக்கூடிய கிணத்துக்குள்ள போட்ட கல் மாதிரியே இல்லாமல் கொஞ்சம் உலகம் எப்படி போகுது, எந்த ட்ரெண்டில் வந்து எல்லாமே டெவலப் ஆகுதுங்கிறது தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி முதலீடுகளும் அதுக்கு தகுந்த மாதிரி சில ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி நம்ம போய் ரிஸ்க் எடுக்கக்கூடிய அமைப்புகளும் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு இந்த ஒரு வருடம். அதே சமயத்தில் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு படிப்பு முடிச்சு அடுத்த ஒரு மேல் படிப்பு போவதற்காக வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்பு, இடம் விட்டு போகிறது, பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கிற கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில போய் நல்லது கெட்டதெல்லாம் கத்துக்கிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. அதே சமயத்தில் ஏதோ ப்ராப்பர்ட்டிஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கோம், பேரண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கோம், பூர்வீகத்தில் ஒரு சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, ஒன்றும் சரி பண்ண முடியலைன்னா அதெல்லாம் கொஞ்சம் சார்ட் அவுட் ஆகி உயில் மூலமாவோ ஒரு தான செட்டில்மெண்ட் மூலமாவோ யாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல விஷயத்தில் நடக்கக்கூடிய அமைப்பு வந்து இந்த ஒரு வருடம் இருக்குதுங்க. அதனால கொஞ்சம் ஆதாயம் பெற்று கொஞ்சம் உங்களுடைய தொழில் மற்ற விஷயத்தெல்லாம் பெருக்கிக்கூட அமைப்பும் கண்டிப்பாக உண்டு. இல்லத்தரசிகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 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 பில்கிரிமேஜ் என்று சொல்லப்படுகிற ஒரு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரணும்னு என்ன இருக்கும்போது ஒரு நார்த் இந்தியா கோயிலுக்கு போயிட்டு வர்றதுங்க, நம்ம நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்த ட்ரிப்புக்கு போயிட்டு வர்றது, அதனால சில சுப செலவுகள் செய்து மனம் உற்சாகம் பெறுவது, அது மாதிரி போற ஒரு நல்ல ஒரு அமைப்பு. அதாவது இது வரைக்கும் நம்ம ஒரு மாதிரியான ஆக்டிவிட்டி இல்லாமல் இருந்தவங்க இப்போ கொஞ்சம் அறுவடை செய்து இது வரைக்கும் செய்த முயற்சியை அறுவடை செய்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து அடுத்த லெவல் ஆஃப் வாழ்க்கைக்குள்ள போகக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான தருணமாக மிதுன ராசிக்காரருக்கு உண்டுங்க. பொதுவாக பார்க்கும் பொழுது இந்த 12 மாதங்களும் கேஷ் விஷயத்திலும் பண விஷயத்திலும் நம்ம பண்ணக்கூடிய தொழில் விஷயத்திலும் எல்லாத்துலேயுமே ஒரு அபிவிருத்தியும், அதில் ஒரு சுபக்கடன் இருந்தாலும் பரவாயில்லை கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது நம்ம அடுத்த லெவலுக்கு தான் போயிருக்கேமோ ஒழிய நம்ம ஒன்றும் பின்னோக்கி போகல அப்படிங்கிற ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சி
மே 1 நடப்பது வந்து இந்த தாக்கத்தை கொடுத்து மற்ற கிரகம் எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவா இருப்பதனால் ஒரு நல்ல ஒரு 12 மாதங்களாக தமிழ் புத்தாண்டு பலன்கள் மிதுனராசிக்காரர்களுக்கு கட்டாயம் உண்டு. கடகராசிக்காரர்களுக்கு எப்படி வந்து இருக்கிறது? ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு கேது 9ஆம் இடத்திலும் 3ஆம் இடத்திலும் இருக்கிறது. சனி வந்து 8ஆம் இடத்திலிருந்து அஷ்டம சனி தாக்கத்தை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்க போகிறார். அதுல எந்த விதத்திலையும் மாற்றம் இருக்க போறதில்லை. ஒரே ஒரு மாற்றம் என்ன நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, குரு 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற லாபஸ்தானத்துக்கு மே 1 அதாவது தமிழ் வருட பிறந்து 16 நாட்களுக்கு அப்புறம் 11ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற லாபஸ்தானத்துக்கு இடம் பெறுகிறார். இந்த பயிற்சி மற்றும் மற்ற கிரகத்தின் அமைப்பெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது கடகராசிக்காரர்களுக்கு இந்த 12 மாதங்கள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது, இதுவரை அஷ்டம சனி தாக்கத்தில் இருந்து அவதிப்பட்டு கொண்டிருந்த கடகராசிக்காரர்களுக்கு சற்று ஒரு நல்ல ஒரு கதவு திறந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டும் நல்ல ஒரு ஓப்பனிங்கும் நல்ல ஒரு ரிலீஃபும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்குதுங்க. இது வரைக்கும் மன சஞ்சலமும் இறுக்கமான ஒரு சூழ்நிலை இருந்தவங்களுக்கு அப்பாடா ஏதோ ஒரு விஷயம் பரவாயில்ல, ஒரு பிரச்சனை சால்வ் பண்ணிட்டோம், ஒரு தன்னாவே விலகிருச்சு, இப்ப இருந்து கொஞ்சம் சில விஷயத்த சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு தைரியத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சி மே 1 கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. பட் என்னதான் குரு 11ஆம் இடத்துக்கு வந்தாலும் அஷ்டம சனி தொடர்ந்து அடுத்த ஒரு வருடத்துக்கு இருக்க போகிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் நம்ம பேசுற பேச்சு. ஏன்னா சனி 2ஆம் இடத்தையே பாக்குறாரு இல்லையா? அதே சமயத்துல வாக்கு, நம்ம சொல்ற வாக்கு பேச்சு தன விஷயத்துல பாத்தீங்கன்னா ஒரு இறுக்கமான சூழ்நிலை கொடுக்கும். நம்ம ஒரு கேஷ்ல வந்து ஃப்ரீயாவோ நம்ம வந்து ஒரு த பெஸ்ட் பார்ட் ஆஃப் அவர் லைஃப்பை வாழ்ற மாதிரி ஒரு உணர்வையோ ஒரு சுச்சுவேஷனையோ கொடுத்துறாருங்க. ஒரு இக்கனாவோ கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு 100% நான் சந்தோஷமா இல்லை, சில டென்ஷன்கள் இருக்கு. மேலதிகாரிகிட்ட இருந்து நமக்கு ஒரு ரெகக்னிஷன் வர மாட்டேங்குது. எத்தனை வேலை செஞ்சாலும் நமக்கு வந்து பெரிய ஒரு பேரு கிடைக்க மாட்டேங்குது. அதிகமான வேலை பளு இருக்கு. வேலைக்கு தகுந்த ஊதியம் இல்லைங்கிற மாதிரி ஒரு விஷயம் தொடர்ந்து இருக்கதான் செய்யுது. அதே சமயத்தில் தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையா செய்யணும். ஒரு புது கஸ்டமர் வந்திருக்கிறாரு, ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கிறாருன்னு நீங்க பொருளை இறக்குனீங்கன்னா அதுக்கு வேணுங்கிற பணம் வந்து சேருமா அப்படிங்கிறதையும் பார்த்து தான் நீங்க செயல்படணும். ஏன்னா அஷ்டம சனி 8ஆம் இடத்துல சனி நடக்கும் பொழுது சில சாதகமற்ற பலன்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். ஆனாலும் இந்த குரு 11ஆம் இடத்துக்கு வந்து 3ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற முயற்சி ஸ்தானம், 5ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற குழந்தைகள் பூர்வ புண்ணிய ஸ்தானம், 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற பங்குதாரர்கள், மனைவி, கணவர், நண்பர்கள் ஸ்தானத்தை பார்த்து இதுவரைக்கும் சில விஷயங்கள் சரியில்லை, சில கருத்து வேறுபாடுகள் இருந்தது, அந்த கனெக்ட் அந்த சிங்க் சில விஷயத்திலும் சில பேர்கிட்டையும் நமக்கு இல்லாம போயிடுச்சுங்கிற விஷயங்கள் சற்று நல்ல ஒரு மாற்றமாக அதெல்லாம் கொஞ்சம் சரி செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு கண்டிப்பாக உண்டு. பார்ட்னர்ஷிப் விஷயத்துல அப்படி இப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல விஷயமும், கல்யாணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கல்யாண ஒரு விஷயம் வரவதும், சுப விஷயங்கள் தடைகள் நீங்குவதும், அதே சமயத்துல நண்பர்கள் வட்டாரம், கொலீக்ஸ், கிளையன்ட்ஸ் விஷயத்துல சில விஷயங்கள் சரியா வரலைங்கிறது கரெக்ட் பண்ணி உண்மையில சீரா செய்யக்கூடிய ஒரு அமைப்பு வரக்கூடிய விஷயம் இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு கொடுக்கிறது. அதே சமயத்துல குழந்தைகளால சில டென்ஷன், சில ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டு இருந்தவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும், அவங்க இது வரைக்கும் இருந்த பிரச்சனையே உண்மையில கொஞ்சம் பரவாயில்லை, கொஞ்சம் நல்ல விஷயங்கள் வருது, கொஞ்சம் டெவலப் ஆகிறாங்க, கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகிறாங்க, அடுத்த லெவலுக்கு போறாங்க, நம்ம செய்த செலவுக்கு கொஞ்சம் பெனிஃபிட் வருது, நல்லா படிக்கிறாங்கிற ஒரு நற்செய்தி குழந்தைங்கனாலும் பெறக்கூடிய அமைப்பு இந்த குரு 5ஆம் வீட்டை பார்ப்பதனால் வருகிறது. அதே சமயத்துல முயற்சி அதிகமா செய்ய முடியல, லெஃப்ட்டும் போக முடியல, ரைட்டும் போக முடியல, ஸ்ட்ரைட்டும் போக முடியல, பேக்கும் போக முடியல, ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில கடந்த ஒரு வருடமாக மாட்டி இருந்த கடகராசி அன்பர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு டோர் ஓப்பன் ஆகி அதிக முயற்சி செய்யக்கூடிய ஒரு ஸ்கோப், நம்ம சார் சம்திங் டு டூ, ஏதோ நம்ம முயற்சி சில செய்து சில பெறக்கூடிய அமைப்பு நமக்கு வந்திருக்கு, கையில சில ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் உண்டுங்க. மாணவர்களுக்கும் கொஞ்சம் இது வரைக்கும் மன உளைச்சலும் ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாத ஒரு தன்மையும் போகி இனிமேல் நம்ம ஜெயிச்சிடலாம், ஓரளவுக்கு நமக்கு மெமரியில வருது, நம்ம ரெமம்பரன்ஸ் வருது, நம்ம கான்ஃபிடென்ட்டா நம்ம இந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி அடுத்ததுக்கு போலாங்கிற ஒரு மன உறுதியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த 2024 தமிழ் புத்தாண்டு கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. இல்லத்தரசிகளுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பெற்றோர்களுக்கு பார்த்துக்கிறதும், நம்மளுடைய இன்லாஸ், நம்ம கணவரோட
பேரண்ட்ஸை பார்த்துக்கக்கூடிய ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் ஒரு ரொம்ப ஒரு சலிப்பான ஒரு ஒரு மன உளைச்சல் உள்ள நாள் ஒரு ஒரு ஆண்டாக இது வரைக்கும் இருந்ததெல்லாம் கொஞ்சம் சற்று மாறி ஓரளவுக்கு பரவாயில்லை. பழைய தொல்லைகள் இல்லை, கொஞ்சம் பரவாயில்லை. சில விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்குது, நமக்குன்னு ஒரு ஃப்ரீடம் கிடைக்குது, நமக்கு வேணுங்கிற விஷயத்தை நம்ம வீட்டில் செய்ய முடியுது அப்படிங்கிற மாதிரி சில மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் கடகராசிக்காரர்கள் என்று 2023 24 ஏப்ரல் வரைக்கும் இருந்த தாக்கத்தோட 24 25 பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 30-40% ஒரு பெட்டரான ஒரு ஒரு ஃப்ரீடம், ஒரு சுதந்திரத்தை கொடுத்து பழைய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் தணிந்து விட்டது. இப்போ எங்க போய் கரையை சேர போறோங்கிறது நமக்கு தெரிந்து விட்டது. வேலை உழுந்தவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிறது, அது மாதிரி சில விஷயங்கள் கொடுக்கும். என்னதான் இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ரொஃபைலோ பெஸ்ட்டான வேலையெல்லாம் இல்லைனாலும் சம்திங் இஸ் பெட்டர் தான் நத்திங்கிற மாதிரி ஏதோ சில விஷயங்கள் கை கடவுள் கொடுத்தாரு, அப்படி இதாச்சும் கிடைச்சதே அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருமூச்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த 2024-25 ஆண்டுகள் கண்டிப்பாக உண்டு. என்னதான் இருந்தாலும் அஷ்டம சனி நடப்பதனால் பொறுமையாகவும் கவனமாகவும் வண்டி வாகனத்தில் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் அக்கறையோடு செயல்படுவதனால் இந்த ஆண்டை நல்ல ஒரு ஆண்டாக நம்ம கழித்து அடுத்து வரக்கூடிய 25 அருமையான ஒரு அறுவடை செய்யக்கூடிய ஆண்டாக நாம கொண்டு போகலாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி ஒரு பலனை கொடுக்க போகிறது என்பதை நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தில் கேதுவும் 8ஆம் இடத்தில் ராகுவும், குரு வந்து மே 1ஆம் தேதி அதாவது தமிழ் புத்தாண்டு பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 வாரங்களுக்கு அப்புறம் 10ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம்ங்கிற பாகிஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானம் என்று சொல்லப்படுகிற 10ஆம் இடத்துக்கு இடம் பெறுகிறார். சனி வந்து 7ஆம் இடத்திலேயே நம்ம நீடித்து இருக்க போகிறார். அத்தகைய ஒரு பலன் எப்படி கொடுக்க போகுது என்று பார்க்கும் பொழுது சிம்மராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்தில் கேது பகவான் இருந்து சில சங்கடங்களும் சில பிரச்சனைகளும் கொடுத்துட்டு இருந்த வேளையில் இப்பொழுது குரு மாறி அந்த கேதுவை பார்ப்பது ஒரு நட்பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதாவது இது வரைக்கும் பண நெருக்கடி கொஞ்சம் அதிகமா இருக்கு, தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கேஷ் ஃப்ளோ ப்ராப்ளம் இருக்கு, வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து செலவு வந்து வருமானத்துக்கு மேல அதிகமா இருக்கு, வருமானம் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் கேஷ் ஃப்ளோ அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. ஏன்னா 2ஆம் இடத்தை வந்து குரு பார்க்கிறார், அது ஒரு பாவ கிரகம் என்று சொல்லப்படுகிற கேதுவை பார்க்கும் பொழுது பல வழியில கிடைக்கக்கூடிய அமைப்பும், நம்ம முதல் கொடுத்த கடன் வந்து திரும்பி வரக்கூடிய அமைப்பும், எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்கள் உண்டுங்க. அதாவது வேலையும் அதிகமாகும், ஏன்னா ராசியில் இருக்கக்கூடிய பார்வை குருவுக்கு வந்து 2ஆம் இடத்துக்கு மாறுகிறது. அதாவது வேலை பளு அதிகமாக போகிறது, அலைச்சல்கள் அதிகமாக போகிறது, நம்மளுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் தீவிரமாக போகிறது. பட் இருந்தாலும் கேஷ் ஃப்ளோ, நம்மளுடைய பேச்சுக்கு வரக்கூடிய ரெகக்னிஷன், குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிம்மதி எல்லாமே கொஞ்சம் மேம்பட போகிறது என்பதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா 9ஆம் இடம்ங்கிற பாகிஸ்தானத்திலிருந்து 10ஆம் இடத்துக்கு வந்து 2ஆம் இடம் 4ஆம் இடம் 6ஆம் இடத்தை பார்க்க போகிறார். 6ஆம் இடம் என்று சொல்லப்படுகிறது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 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 சுப கடன் பெற்று ஒரு இடம் வீடு வாங்குறது, ஒரு வண்டி வாகனம் அப்கிரேட் பண்றது, அது மாதிரி சில சுப விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. கல்யாண விஷய தடைகள் இருந்தவங்களுக்கும் ஒரு சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இடம் வாங்குவது, ப்ராப்பர்ட்டி வாங்குவதெல்லாம் நல்ல நடக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு. நீங்க என்ன விஷயங்கள் என்ன மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி ஐடென்டிஃபை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க. ஏன்னா நேர்பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார், விருச்சிக ராசியை பார்க்கிறார். தாயாரின் உடல்நலம் கொஞ்சம் சரியாகக்கூடிய அமைப்புகள் உண்டு. எல்லாமே பார்க்கும் பொழுது கொஞ்சம் ஃபார்வர்டா கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பட் என்னதான் இருந்தாலும் சனி 7ஆம் இடத்துல இருந்து பங்குதாரர்கள் நண்பர்கள்ங்கிற விஷயத்துல அது கொடுத்து கொஞ்சம் பாதிப்பு கொடுத்துட்டு இருக்கிறது கண்டிப்பா அதை நம்ம புரிஞ்சுக்கணும். பட் இருந்தாலும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல மாற்றத்தை நான் சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்க போகிறது. வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வேலை மாறுதல் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, இது வரைக்கும் கொஞ்சம் ஸ்டேபிளான இல்லாத வேலைக்கு ஒரு ஸ்டேபிளான வேலைக்கு போகக்கூடிய இது, இல்லத்தரசிகளுக்கு பார்த்தீங்கன்னா கையில் கொஞ்சம் காசு கொடுத்து அதை வச்சு செய்யக்கூடிய, இது வரைக்கும் நம்ம ரொம்ப ஒரு சின்ன பட்ஜெட்ல அவங்களுடைய இல்லறத்தை நடத்த வேண்டியவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக ஒரு செலவு செய்து கொஞ்சம் அவங்களோட வீட்டை வசதிப்படுத்திக்கக்கூடிய விஷயமாகவும், ஒரு சில ஒரு ட்ரிப் போகிறது, சில சுப விஷயத்துக்காக போயிட்டு வர்றது, ஒரு சுப செலவுகள் பண்ணுறது, இந்த சம்மர் வெக்கேஷனில் கொஞ்சம் ஒரு ஆடம்பர செலவு பண்ணுறதுங்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் வந்து கைகூறி நம்ம எதிர்பார்க்காம நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் உண்டு. பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறது வந்து கொஞ்சம் தூர பிரயாணமும் கொடுக்கும். வெளி மாநிலம் போகிறது, வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா ராகு ஏதோ ஒரு பாவ கிரகத்தை குரு பார்த்துட்டே இருப்பாருங்க. ஸோ அந்நியரோட கான்டாக்ட்ஸ் மூலமா ஆதாயம் பெறுதல், வெளிநாடுகள் போகுதல், வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டில் செட்டில் ஆகுறதல்,
அது மாதிரி சில விஷயங்கள்லாம் உண்டுங்க. மாணவர்களும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தவங்க கொஞ்சம் நல்லா படித்து ஹையர் ஸ்டடீஸ்க்காக வேற இடம், கம்ஃபர்ட் ஜோன் என்று சொல்லப்படுகிற வீட்டிலேருந்து வெளியில போகக்கூடிய அமைப்பு, அது மாதிரி அந்நியர்களோட பழக்கம், பிற மொழிகள் பேசக்கூடிய இடத்துக்கு போகக்கூடிய விஷயங்கள்லாம் பரிபூர்ணமாக உண்டு. ஸோ இந்த ஒரு ஆண்டு பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு போன ஆண்டு கம்பேர் பண்ணுறப்போ சில பாசிட்டிவ்ஸ்லாம் உண்டுங்க. நான் சொன்ன மாதிரி கேஷ் ஃப்ளோ விஷயங்கள், ஒரு எக்ஸ்பீரியன்ஸலான விஷயங்கள், இடம் சொத்து வாங்கக்கூடிய விஷயங்கள், ப்ராப்பர்ட்டிஸ் வண்டி வாகனம் விஷயத்துல, தாயார் விஷயத்துல, ஒரு சுபகடகன் பெற்று அதனால ஆதாயம் பெறக்கூடிய விஷயத்துல இதெல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவா இருக்குது. வர வேண்டிய கடன் கொஞ்சம் வந்துருச்சு. கொஞ்சம் நம்மளோட நிதி நிலைமை வந்து கொஞ்சம் பரவாயில்லை. ட்ரையா போயிட்டு இருந்தது, இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்கிற ஒரு அமைப்பு பொதுவாக சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அருமையாக கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க. இந்த ஒரு ஆண்டு பார்த்தீங்கன்னா அடுத்த வரக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஒரு தருணத்துக்கு ஒரு ஃபவுண்டேஷனான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. கன்னி ராசிக்காரர்களுக்கு, நேயர்களுக்கு, அன்பர்களுக்கு எத்தகைய ஒரு ஒரு நட்பலன்களை இந்த 2024 ஏப்ரல் 14 நடக்கக்கூடிய புத்தாண்டு இருந்து அடுத்த வரக்கூடிய 12 மாதங்கள் இருக்க போகிறது என்று பார்க்க போகிறோம். இப்ப பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு 2024 எப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா மே 1 வந்து குரு வந்து 8ஆம் இடத்தில் அஷ்டமத்தில் இருந்த குரு 9ஆம் இடங்கிற பாக்கியஸ்தானத்தில் வந்து ராசியை பார்க்க போகிறார். முயற்சி ஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது 3ஆம் இடத்தை பார்க்க போகிறார். பூர்வ புண்ணியம், குழந்தைகள் பாவம் என்று சொல்லப்படுகிற 5ஆம் பாவத்தை பார்க்க போகிறார். இது வரைக்கும் மிகவும் சுமாராக கிணத்தில் போட்ட கல்லு மாதிரி இருந்த சில விஷயங்கள்லாம் வேகமாக செயல்பட்டு எடுத்து உத்வேகம் பெற்று ஒரு உருவெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக மே 1 இருக்க போகிறதுங்க. அதே சமயத்தில் ராகு 7ஆம் இடத்திலும் கேது ராசிக்குள்ளும் 6ஆம் இடத்தில் சனி இருப்பதும் ஒரு நல்ல விஷயம்தான். ஸோ கேதுவை வந்து குரு பார்க்கும் பொழுது உங்களுடைய மனம் புத்துணர்ச்சி அடைகிறது, குழப்பங்கள் நீங்குகிறது. எப்படி நம்ம செயல்பட போறோம், போன ஒரு வருஷமாக நம்ம செஞ்ச முயற்சிகள்லாம் எப்படி வந்து உருவெடுக்க போகிறதுங்கிற விஷயத்துக்கு ஒரு கிளாரிட்டியும் நடைமுறையையும் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக கண்டிப்பாக மே 1 உண்டுங்க. செயல் விஷயத்துக்குள்ள வந்துட போறோம், எக்ஸிகியூஷன் மோடுக்குள்ள வந்துட போறோம். காற்றிலேயே மாளிகை கட்டாமல் நடைமுறை வாழ்க்கையில என்ன செய்யணுமோ அது இறங்கி செய்யக்கூடிய ஒரு அருமையான தருணமாக இந்த தமிழ் புத்தாண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. 7ஆம் இடத்தில் ராகு இருப்பதனால் ஒரு தொடர்பு, புதிய தொடர்பு, ஒரு அந்நிய தொடர்பு, நம்மளுடைய சர்க்கிள் இல்லாமல் ஒரு அவுட்டர் சர்க்கிள் இருந்து ஒருத்தரை வந்து அவர் மூலமாக சில விஷயங்கள் செய்யறது அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக பிசினஸ் பீப்புளுக்கெல்லாம் கொடுக்கும். இதே பார்த்தீங்கன்னா வேலையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கொலீக்ஸு, கஸ்டமர்ஸ் விஷயத்துல பார்த்தீங்கன்னா சில ஒரு புதிய தொடர்புகள் வரும். புதுசான சில பேர்த்தோட பழகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் விரயங்களும் வீண் டிராவலிங்கும் இது மாதிரி கொடுத்துட்டு இருந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சற்று குறைந்து மனம் புத்துணர்ச்சி பெற்று விரயங்கள் குறைந்து ஆதாயம் பெறக்கூடிய ஒரு காலமாக பேஷனேட்டா நம்ம செயல்படக்கூடிய நேரமாகவும் கன்ஃபியூஸ் ஆகிறக்கோ ஒரு ஒரு மாதிரியான மன உளைச்சல் ஆகிறக்கோ டைம் இல்லை, இருக்கிற வேலையை செய்யறதுக்கே அருமையான ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்குது. நம்ம தயக்கங்கள் இல்லாமல் உத்வேகமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு இந்த குரு வந்து ராசியை பார்ப்பதனால் கொடுக்குதுங்க. இது வரைக்கும் இருந்த கன்ஃபியூஷன், இது வரைக்கும் இருந்த எதிர்மறையான எண்ணங்கள் நீங்கி படிப்படியாக நல்லா வரக்கூடிய விஷயங்கள் உண்டு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு ஒரு இது வரைக்கும் இருந்த ஒரு மனக்குழப்பங்கள் நீங்கி நல்ல உத்வேகமாக படித்து கரெக்டான அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய ஃபைனல் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், அவங்களோட பொட்டென்ஷியல் என்னவோ அதை ரீச் பண்ணக்கூடிய அளவுக்கு நன்றாக படித்து எந்த விதத்திலையும் சோர்வடையாமல் எந்த விதத்திலையும் ஒரு மாதிரியான ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் போய் பயமாயி இல்லாமல் கான்ஃபிடண்டாக செயல்படக்கூடிய அமைப்புக்கு வந்து மே 1 கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. இல்லத்தரசிகளுக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அவங்களுக்கு பண்ண ஒரு வேலைக்கு எந்த விதத்திலையும் ஒரு ரெகுலேஷன் இல்லை, வேலையிலேயே செஞ்சுட்டு இருக்காங்க, எந்த ஒரு உத்வேகமும் இல்லைங்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு சுப விஷயங்களால அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு 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 ரிலாக்ஸான ஒரு டைம் கொடுக்கக்கூடிய அமைப்பும் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மே 1 ஆகக்கூடிய குரு பெயர்ச்சி ராசியை பார்ப்பதனாலும் ராசி அதுக்குள்ள இருந்து கேது மனக்குழப்பத்தையும் பிரச்சனையும் டிப்ரெஷனையும் ஒரு மாதிரியான இது நடக்குமா நடக்காதா, நம்மளால ஜெயிக்க முடியுமா ஜெயிக்க முடியாதா, நம்ம போன வருஷம் செய்த முயற்சிகள் திருவினை ஆக்குமா அல்லது வீண் விரயங்களா ஆகுமாங்கிற எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே சமயத்தில் 6ஆம் இடத்தில் சனி இருந்து கடனை குறைத்து கடனால பெரிய பாதிப்பு இல்லாமல் எதிரிகளை வந்து பெரிய நடமாட்டம் இல்லாமல் நம்ம ஓரளவுக்கு ஜெயிக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக குடிக்கிறது. சில பேருக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பாலனத்தின் மேலே ஒரு அந்நியர் மேலே ஒரு ஈர்ப்பாகி ஒரு பழக்கங்கள் ஆகக்கூடிய அமைப்பு உண்டு. அதே பிற்காலத்தில் வந்து ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பாகவோ ஒரு வாழ்க்கை துணைவையோ ஆகக்கூடிய அமைப்பு உண்டுங்க.
புதிய தொடர்பு வர மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அவங்களோட பேக்ரவுண்ட் என்னங்கிறது பார்த்து நீங்க ஒரு கமிட்மெண்ட்குள்ள போய்க்கிறது நல்லது. ஏன்னா ராகு 7ஆம் இடத்துல எந்த விதத்தையும் சுப பார்வை இல்லாம இருக்கிறார். அது ஒண்ணுதான் கன்னிராசிக்காரர்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். பொதுவாக கடந்த 2023 ஆண்டு தமிழ் புத்தாண்டு கம்பேர் பண்றப்ப இந்த ஒரு தமிழ் புத்தாண்டு பாத்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு எல்லா விஷயத்திலும் மன ரீதியான விஷயத்திலையும் முயற்சி விஷயத்திலையும் ஒரு லக் என்று சொல்லப்படுகிற அதிர்ஷ்ட விஷயத்திலையும் நல்லாவே எல்லா விஷயங்களும் நமக்கு சாதகமாக நடந்து ஒரு வேகமாக செயல்கள் நடந்து ஒரு உத்வேகமான ஒரு நம்மளுடைய செயல்திறனை காட்டக்கூடிய ஒரு ஆண்டாக கண்டிப்பாக 2024 தமிழ் புத்தாண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறது. துலாம் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவை 5ஆம் பார்வையாகும். துலாம் ராசிக்கு 2ஆம் இடத்தை நேர் பார்வையாகும், 7ஆம் பார்வையாகும். துலாம் ராசிக்கு 3ஆம் வீடு, அதாவது 4ஆம் வீடு, இடம் வீடு வண்டி வாகனம் தாயாரை குறிக்கக்கூடிய 4ஆம் வீட்டையை பாத்தீங்கன்னா 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பெயர்ச்சி, இப்படி இருக்கப்பட்ட ஒரு கிரக அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன ஒரு மாற்றத்தை என்ன ஒரு பலனை கொடுக்குது என்று பார்த்தா, அதாவது தொழில் அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 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 எக்ஸ்பான்ஷன், ஒரு அபிவிருத்தி, ஒரு அடுத்த லெவல் ஆஃப் படிநிலைக்குள்ள போகக்கூடிய அமைப்புக்காக சில கடன் பெறுதல், அதாவது பிறர்களுடைய பணத்தை பெற்று அபிவிருத்தி பெறுதல், கூட்டு தொழிலா பண்ணக்கூடிய அமைப்பு, ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி அமைப்புகளை ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக இருக்கிறது. ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட், மறைமுகமாக சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செய்யணும், அது மாதிரி உத்வேகத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அருமையான ஒரு பயிற்சியாக அருமையான ஒரு காலகட்டமாக இருக்கிறது. ஏன்னா கேது 12ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது குருவின் பார்வைப்படும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த வெளிநாடு தொடர்பு, பங்கு சந்தை, அது மாதிரி விஷயத்துக்குள்ள ஒரு அருமையான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் உண்டுங்க. இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியா ஒரு கட்டுக்கோப்புல இருந்த சில அமைப்புகள்லாம் கொஞ்சம் எக்ஸ்பான்சிவா நம்ம கம்ஃபோர்ட் ஜோன்ல இருந்து வெளியில போய் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள், வெளி மாநிலம் போகணுங்கிறவங்களுக்கு வெளி மாநிலம் போகக்கூடியது, டிரான்ஸ்ஃபரே வரலையே அப்படிங்கிறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பெறுறது அப்படிங்கிற நிறைய மாற்றங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த தமிழ் புத்தாண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. வருமானம் பெருக போகிறது. 2ஆம் இடம் தனஸ்தானத்தை பார்க்க போறார். உங்களோட வாக்குக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்க போகுது, ரெகக்னிஷன் வரப்போகுது. குடும்பத்துல கொஞ்சம் அமைதி இருக்க போகிறது. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய விஷயம் எல்லா ஒரு வயதினருக்கும் துளாராசிக்காரருக்கு உண்டு. மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் படித்ததுக்கு அப்புறம் ஹையர் ஸ்டடீஸ், வேலை நிமித்தமாக வெளி மாநிலம் போறது, வெளிநாடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா வேலை, அடிமை தொழில், எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வேலை மாற்றம் கொடுக்கக்கூடிய அமைப்பு, வெளிநாடு வாய்ப்புகள் எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள், வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு குடியுரிமை பெற்று சிட்டிசன் பிஆர் வாங்கி செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு மாதிரிலாம் நல்லா இருக்குங்க. ஒரு சுப விரயங்கள் செய்து ஒரு வீடு வாங்குறது, ஒரு கடன் வாங்கி ஒரு வீடு வாங்குறது, ஒரு டாப் அப் லோன் வாங்கி ஒரு மேல ஒரு 2 ரூம், ஒரு மேல ஒரு மாடி கட்டுறது, ஒரு ஸ்மால் காரை வித்து ஒரு எஸ்யூவிங்கிற ஒரு பெரிய கார் வாங்குறது அப்படிங்கிற மாதிரி ஒரு அபிவிருத்திக்காக ஒரு சுப செலவுகள், சுப முதலீடுகள் செய்யக்கூடிய அருமையான ஒரு காலகட்டமாக இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. அப்புறம் பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல சனி இருக்கிறார். 5ஆம் இடத்துல சனி இருக்கிறது பாத்தீங்கன்னா குழந்தைகள் விஷயத்துல சில அக்கறைகளும் சில தேவைகளும் சில பிரச்சனைகளும் நீங்க தீர்க்கக்கூடிய தேவை இருக்க போகிறது. அது உங்களை எப்பவுமே பிஸியாகவும் கொஞ்சம் உத்வேகத்தோடரும் உங்களை வைத்திருக்க போகிறது. அதே சமயத்துல 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பாத்தீங்கன்னா உடம்பு பிரச்சனைகள்லாம் ஓரளவு கண்ட்ரோல்ல இருந்து ஒரு நோய்த்தன்மை வளராமல் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. எப்பவுமே பாத்தீங்கன்னா சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு எதை பார்க்கிறாரோ, எந்த பாவத்தை பார்க்கிறாரோ அதுவும் வளர்ச்சி அடையும். ராகு எது இருக்கிற இடத்தை குறைக்கும். 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உடல் நோய்க்கு பெருகாமல் இருக்கிறது, ஒரு கட்டுக்கோள் இருக்கிறதுக்கு நல்ல விஷயங்கள். எதிரிகள் நடமாடம் குறையும், கடன்கள் அடக்கமாக இருக்கும், அதாவது கைமீறி போகாது, ஒரு சுப கடனாகவே இருக்கும். அது மாதிரி ஒரு விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு நீடிச்சு துலாம் ராசிக்காரர்களுக்கு 6ல் இருக்கக்கூடிய ராகும் 12 இருக்க கேதுவும் கொடுக்க போகிறார். ஒரு வெளிநாடுல, அதாவது ஒரு இதுவரைக்கும் நம்ம ஒரு கோயில் அது மாதிரி விஷயத்துக்குலாம் போகாம ஒரு பில்கிரிமேஜ் இல்லாத இருக்கிறவங்களுக்குலாம் போகலாம்னு நினைக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் போயிட்டு வர மாதிரியும், அதே மாதிரி ஸ்கூல்ல படிக்கிறவங்கள ஒரு ஹாஸ்டல்ல போய் படிச்சா கொஞ்சம் மேன்மை வருங்கிற மாதிரி ஹாஸ்டல்ல போறவங்களுக்கு, அது மாதிரி எல்லா வயதினருக்கும் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த பர்டிகுலர் 2024 தமிழ் புத்தாண்டு இருக்குதுங்க. இல்லத்தரசிகளுக்கு, அதாவது
வீட்டை மேனேஜ் பண்ணிக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப் சொல்லுவவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தையும் இந்த சம்மர் வெக்கேஷனில் வந்து ஒரு அவங்களுக்கு பிடித்தமான ஒரு இடத்துக்கு போய் ஒரு ஓய்வான ஒரு காலத்தை கழிச்சுட்டு வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. பொதுவாக பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அஷ்டமத்தில் குரு வந்துட்டாருன்னு எல்லாரும் கொஞ்சம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அஷ்டமத்தில் குரு வந்தாலும் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவை பார்த்து, 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய விருச்சிக ராசியை பார்த்து, 4ஆம் இடத்தை பார்ப்பது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மறைமுகமாக நிறைய பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்குமே ஒழிய நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ பொதுவாக பல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆண்டாக துலாம் ராசிக்காரர்களுக்கு 2024 தமிழ் புத்தாண்டு ஆண்டு கண்டிப்பாக இருக்குன்னு தெரிஞ்சுவோம். மீண்டும் ஒரு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு 2024 அந்த ஆண்டு பலன் எப்படி இருக்க போகிறது என்று பார்க்க போறோம். அந்த தமிழ் புத்தாண்டு ஆண்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த 12 மாதத்துக்கு மே 1ஆம் தேதி குரு வந்து 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 7ஆம் இடத்துக்கு வந்து ராசி விருச்சிக ராசியவே பார்ப்பது ஒரு அருமையான மாற்றம். ராகு 5ஆம் இடத்திலும், கேது 11ஆம் இடத்திலும், சனி 4ஆம் இடத்திலும் நீடித்து இருக்க போகிறார். அதுல எந்த விதத்திலையும் மாற்றம் இருக்க போறதில்லை. ஆனா அந்த குரு பயிற்சி மே 1ஆம் தேதி ஆகக்கூடிய, அதாவது தமிழ் புத்தாண்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஒரு மாற்றம், அருமையான ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்கள் கொடுக்க போகிறார். எது மாதிரி மாற்றத்தை கொடுக்க போறாருன்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம சுப முதலீடு அது மாதிரி ஒரு பண்ணிட்டு இருந்த ஒரு தொழிலதிபர்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் நம்ம வேற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே இருக்கிற மொழிய எடுத்த பாடு இல்லை, நம்ம ரிட்டர்ன்ஸ் எடுத்த பாடு இல்லை. அதாவது எக்ஸ்பான்ஷனே போயிட்டு இருக்கிறோம் ஒழிய கடன் தான் போயிட்டு இருக்கோமோ ஒழிய போட்ட காசுக்கு பணம் எடுக்க முடியுதான்னு கேட்டா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாவே இருக்குது. அப்படிங்கிறவங்களுக்குலாம் ஒரு நற்செய்தி உண்டு. 2024 ஏப்ரலுக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த பயிற்சி பார்த்தீங்கன்னா முதல் விரயங்கள் கட்டுக்குள் வரும். போட்ட முதலீடுகள் போதும், இதுக்கு மேலே அறுவடை செய்யக்கூடிய டைம் வருது, அதை எதிர்கொள்வோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அருமையான காலகட்டம் வருதுங்க. அதுல நல்லாவே ஓரளவுக்கு வெற்றியும் பெற போகிறீர்கள். அதே சமயத்துல நீங்க கொடுத்த கடன், வராத பணம் எல்லாமே கொஞ்சம் திரும்பி வரக்கூடிய அமைப்பு உண்டுங்க. இதனால கொஞ்சம் மன உற்சாகமும் பிரச்சனைகள் குறைந்தும் கொஞ்சம் நல்ல ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கு. குடும்பத்துல பாத்தீங்கன்னா மனைவி கணவர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள், பங்குதாரர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடுலாம் கொஞ்சம் தணிஞ்சு ஒரு உறவை வந்து கொஞ்சம் நம்ம நட்பு பாராட்டக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டுங்க. ஏன்னா குரு எந்த இடத்த பார்க்கிறாரோ, எந்த இடத்துல இருக்கிறாரோ அது ரொம்ப சுபத்துவப்படுத்துறார். அதே சமயத்துல 11ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற கண்ணியில பாத்தீங்கன்னா கேது இருந்து அந்த கேதுவை குரு பார்ப்பது பாத்தீங்கன்னா லாபத்தை அடையக்கூடிய விஷயங்கள். இது வரைக்கும் நீங்க முதலீடுகள் செய்ததில்ல, ஒரு லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்துல அதிக முயற்சிகளும் உற்சாகமும் பெருகக்கூடிய அமைப்பும் 3ஆம் இடத்து பார்வை, 9ஆம் பார்வை வந்து 3ஆம் இடத்தை பார்ப்பதும் கண்டிப்பாக பிடிக்கிறது. ஸோ இதுல என்னன்னா சனி 4ஆம் இடத்திலேயே நீடிக்கும் பொழுது தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீடு, இடம், ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு ஃபோக்கஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு இடத்த மாத்துறது, ஒரு இடத்த கொடுத்து ஒரு இடத்த பண்றது, அபிவிருத்தி பண்றது, அது மாதிரி சில விஷயங்கள் தொழில் நிமித்தமா எப்பவுமே முயற்சிகளும் சீர்திருத்தங்களும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்குது. அதே சமயத்துல உங்க மனம் இது மாதிரிக்கு ஒரு சஞ்சலப்பட்டு இது ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் கொடுத்து விரயங்களே பயிர்ந்து கொண்டிருக்கிறவங்க எப்போதும் வந்து நம்மளுடைய லாபத்தை பெறப்போகிறங்கிற ஒரு கேள்விக்கு ஒரு அருமையான விடை கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக பிசினஸ் பீப்புள், தொழிலதிபர்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்கள் கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்துல வேலையில இருக்கக்கூடியவர்கள், எம்ப்ளாய்மெண்ட் இருக்கக்கூடியவர்களுக்கு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு மாதிரியான டிராவலிங்கும் அலைச்சலும் இருந்து எந்த ஒரு ரெகக்னிஷனும் இல்லைங்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபைல் கிடைச்சு இது வரைக்கும் செய்த ஹார்ட் ஒர்க்கு, இது வரைக்கும் செய்த உங்களுடைய உழைப்புக்கு ஒரு தக்க ஒரு சன்மானமும் நல்ல ஒரு ப்ரொமோஷனும் நல்ல ஒரு ஸ்டேபிளான ஒரு ப்ரொஃபைலும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த குரு ராசியை பார்ப்பதனால் கிடைக்குதுங்க. அதே சமயத்துல லாபஸ்தானத்தை பார்ப்பதனால் நல்ல ஒரு ப்ரொமோஷனு, நல்ல ஒரு வாழ்க்கையில் அடுத்த லெவல் படிநிலைக்கு போகக்கூடியவர்களுக்கு வந்து கண்டிப்பாக அடிமை வேலையில் இருக்கிறவங்களுக்கு உண்டு. அதே சமயத்துல படிக்கிறவங்க மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடைசியா இந்த எக்ஸாம் எழுதக்கூடிய டைம்ல பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எதிர்மறையான எண்ணங்களோ ஒரு கான்ஃபிடன்ஸ் குறைவோ இல்லாமல் படிச்சதை கரெக்டா எழுதி அவங்க பொட்டன்ஷியல் என்னவோ அந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஒரு தருணமாக இந்த வருடங்கள் கரெக்டா மே மாசத்துலேருந்து வருதுங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க இது வரைக்கும் கொஞ்சம் தடுமாறி அப்படி இருந்தாலும் கடைசியில் ஓரளவுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு கண்டிப்பாக விருச்சிக ராசிக்கார மாணவர்களுக்கு உண்டு. இல்லத்தரசிகளுக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பல வேலைகள், வீடு, வேலை, பெற்றோர்கள் பெரியவங்களை கவனிச்சுக்கணும், அது மாதிரி பல விஷயத்துல வந்து பிரச்சனைகள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்குலாம் ஒரு ஓய்வான தன்மையும் ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இல்லத்தரசிகளுக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் உண்டு. பொதுவாக பார்த்தீங்கன்னா குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அது ராசியவே குரு பார்த்து மனசை உற்சாகப்படுத்தி
ஒரு சஞ்சலமான ஒரு எண்ணங்களும் எல்லாத்தையுமே ஒரு நீக்கி, கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒரு ஒரு அமைதியான, ஒரு பேஷனேட்டான, ஒரு சந்தோஷமான ஒரு தருணத்தை கொடுப்பதுதான் குரு பார்வை. அது வந்து உங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு வருதுங்க. அதே சமயத்துல முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்கிறாரு, லாபஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. லாபஸ்தானத்தை ஆல்ரெடி ஒரு கேதுங்கிற ஒரு பாவகிரகம் இருந்து அது குருவால் சுபத்துப்படும் பொழுது இன்னுமே லாபங்கள் அதிகமா வர மாதிரியும், ஒரு சொத்து அபிவிருத்தி வருது, ஒரு குழந்தை பேர் எதிர்பார்க்கிறவங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கிறது, ஒரு புத்திர பேர் வருவது. அதே சமயத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி அக்விஷன், இடம், வீடு, வண்டி, வாகனம், வீட்டுல ஒரு நற்செய்தி வருது, ஒரு நல்ல ஒரு அடிஷன் கிடைக்கிற மாதிரி ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக விருச்சிக ராசிக்காரருக்கு இந்த தமிழ் புத்தாண்டு கண்டிப்பாக உண்டு. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு வருடம் எப்படி இருக்க போகுது? தமிழ் புத்தாண்டு வருடம் பார்க்கும் பொழுது மே 1ஆம் தேதி, அதாவது தமிழ் புத்தாண்டு நடந்து ஒரு 2 வாரம் கழித்து குருங்கிறவரை பார்த்தீங்கன்னா நம்மளோட 5ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற லட்சுமி ஸ்தானத்திலிருந்து, பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு இடம்பெயர்கிறார். இடம்பெயர்ந்து என்ன பண்றார்? 12ஆம் வீட்டை பார்க்கிறார், 2ஆம் வீட்டை பார்க்கிறார், தொழில் ஸ்தானம் என்று சொல்லப்படுகிற 10ஆம் வீட்டையும் பார்க்கிறார். மற்ற ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு, கேது 4ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும், சனி 3ஆம் இடத்திலும் நீடித்து இருக்க போகிறார்கள். அதுல எந்த வித மாற்றங்கள் இருக்க போறதில்லை. அந்த அடிப்படையில பார்க்கிறீங்கன்னா இப்போ குரு பயிற்சி எந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்கிறார், இந்த கிரக அமைப்புகள் தனுசு ராசிக்கு எந்த மாதிரி ஒரு போக்கு வந்து 2024 தமிழ் புத்தாண்டு வருடம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக வேலை தொழில் விஷயத்துல ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. எது மாதிரி மாற்றம் கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலை போற மாதிரியும், கொஞ்சம் தள்ளி போற மாதிரியும், வீட்டு விட்டு வெளியில போய் கொஞ்சம் தனியா ஒரு ஒரு ஜாப் வாங்கி இருக்க மாதிரியும், டிராவலிங் அதிகமாக கொடுக்கக்கூடிய விஷயங்களாகவும், வெளிநாடு எதிர்பார்க்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகளும் அது மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு. அரசு விஷயங்கள் எதிர்பார்க்கிறவங்களுக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு அது மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உண்டுங்க. அதே சமயத்துல தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடன் வாங்கி ஒரு அபிவிருத்தி செய்யக்கூடிய அமைப்பு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையான பலன்கள் கிடைக்கக்கூடிய, இது வரைக்கும் நமக்கு ஒரு அருமையான ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கலையே, அருமையான ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கலையே, அருமையான ஒரு கன்சைன்மெண்ட் அனுப்ப முடியலையேங்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டுங்க. வெளிநாடு விஷயங்கள், அந்நிய பார்த்து நான் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அருமையான ஒரு ஆண்டாக இருக்கிறது. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக்ஸ் அது மாதிரி ஒரு விஷயத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு ஆண்டாக இருக்க போகிறது. அதில் இன்வெஸ்ட் பண்ணா பல மடங்கு லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி கொடுக்க போகுதுங்க. அதே சமயத்துல தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதுனால என்ன ஆகுதுன்னா, அவங்க இது வரைக்கும் இருந்த தொழில் இன்னும் கொஞ்சம் மேன்மை அடைகிறாங்க, இன்னும் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆக போறாங்க, அவங்களுடைய டேர்ன் ஓவர் இம்ப்ரூவ் ஆக போகுது. ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் பண்ற மல்டிபிள் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க. ஒரு எக்ஸ்டர்னல் ஈக்விட்டி பண்ணி அதுல ஒரு என்ன சொல்றதுங்க, அடுத்த லெவல் ஆஃப் படிநிலையில முன்னேறக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ வந்து கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும். லாபத்தை வெளியில் எடுக்கக்கூடிய ஒரு டைமாக இல்லாமல் சுப முதலீடுகளும் அபிவிருத்திகளும் செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இது 2024 தமிழ் புத்தாண்டு வந்து நம்ம தனுசு ராசிக்காரர்களுக்கு எடுத்துக்கணும். அதாவது நம்ம லாபத்தை எவ்வளவு எடுக்கிறோம், வீட்டுக்கு எவ்வளவு கொண்டு வரோம் இல்லாம நம்ம நம்மளுடைய விஷயங்கள் வந்து எதிர்காலத்தை நோக்கி இது மாதிரி விஷயங்களாக நம்ம டெவலப் ஆக போறோம். இதே வெளிநாடு போறவங்க வந்து அந்த விசா ப்ராசஸிங்காகவும் அந்த வெளிநாடு விஷயத்துக்காகவும் செலவு பண்றது, அதுக்கப்புறம் போய் நம்ம நல்லா வாழலாம், நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாங்கிறதுக்காக உத்வேகமாக பிளானிங் பண்ணி செயல்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக இருக்கு. அதனால இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சேமிப்பு அதிகமாக இருக்காது, ஆனா உங்களுடைய படிநிலை, உங்களுடைய குரோத், உங்களோட ப்ரொஃபஷனல் குரோத் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அது மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. இதே போல மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, இது வரைக்கும் படிச்சு நல்ல ஒரு மேற்படிப்புக்காகவும் ஒரு வேலைக்காகவும் தூர பிரதேசம் போகக்கூடியது, வெளிமாநிலம் போகக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உண்டுங்க. ஸோ அங்கே போய் அதனால அங்கே இருக்கிற ஒரு அந்நிய சூழ்நிலையில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கக்கூடிய விஷயங்களாகவும் நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் போகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்தில் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சில ஒரு அருமையான ஒரு பொற்காலம் தான் சொல்லலாம். பெரிய வேலைகளையோ தொழிலையோ ஒரு பெரிய பிரச்சனைகளும் இல்லாமல் இது ஒரு கோல்டன் டைமாக தான் இருக்கும். இந்த ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா சனி 3ஆம் இடத்துல தான் இருக்க போறார். ஸோ அதனால நல்ல ஒரு எதுலையுமே ஒரு பயங்கரமான ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு போராடணும் இல்லாமல் ஈஸியாக எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக தனுசு ராசிக்காரருக்கு நீடிச்சிருக்க போகிறது. 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால தாயாரின் உடல்நலம் கண்டிப்பா நீங்க பாத்துக்கணும். வண்டி, வாகனம், இடம் அப்படி மாதிரி விஷயம் பார்க்கும் பொழுது கொஞ்சம் கரெக்டா பண்றீங்களா, அது பேருங்கிற டாக்குமெண்டேஷன் கரெக்டா இருக்காங்கிறது பார்க்கணும். ஏன்னா 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். அப்படிங்கிறப்போ தாயார், இடம், வீடு, வண்டி, வாகனம் அது மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். புதுசா வாங்குறப்போ அது கரெக்டானதான் வாங்குறோமோ ஒரு வில்லங்கமான ஒரு விஷயத்த வாங்குறோமாங்கிறது பார்க்கணும். வண்டி வாகனத்துலையும் கேர்ஃபுல்லா இருக்கணும். அது மாதிரி ஒரு அமைப்புகள் கொடுக்குதுங்க. பொதுவா பார்க்கும் பொழுது இந்த தனுசு ராசி வந்து
இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தையும் அடுத்த லெவல் ஆஃப் லைஃப்ல படிநிலை போகக்கூடிய விஷயத்துக்கு நம்ம கம்ஃபர்ட்டோடு இருந்து வெளியில போய் ஒரு அபிவிருத்தி நோக்கி போகக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஆண்டாக 2024 தமிழ் புத்தாண்டு இருக்குது என்று தெரிந்து கொள்ளலாம். மகர ராசிக்காரருக்கு என்று நம்ம பார்க்க போறோம். இந்த ஒளித்தத்துவ பிரகாரம் இப்போ அடுத்த ஒரு வருடம் தமிழ் புத்தாண்டு விஷயங்கள் வந்து மகர ராசிக்காரருக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கும் பொழுது குரு பகவான் மட்டும்தான் வந்து இடம்பெறுகிறார் அந்த ஒரு வருடத்துக்கு. மீதி ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு, கேது, சனி எந்த விதத்திலையும் ஒரு மாற்றத்தையோ ஒரு இடம்பெயர்ச்சியோ இல்லாமல் குரு பகவான் மட்டும் மே 1ஆம் தேதி, அதாவது புத்தாண்டு வந்ததுக்கு அப்புறம் 2 வாரங்கள் கழித்து மகர ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருந்து 5ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு இடம் பெயர்கிறார். அத்தகைய இடம்பெயர்ச்சி எப்படி ஒரு தாக்கத்தை மகர ராசிக்காரருக்கு கொடுக்க போகிறது? சனி 2ஆம் இடத்திலும், ராகு 3ஆம் இடத்திலும், கேது 9ஆம் இடத்திலும் இருக்கும் பட்சத்தில் எப்படி ஒரு பலாபலன்களை நாம் மகராசிக்காரருக்கு பொது பலனாக எதிர்பார்க்கலாம் என்று பார்க்கும் பொழுது 5ஆம் இடத்துல குரு வர்றது ஒரு அருமையான விஷயம். ஏன்னா பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துக்கு வந்து அது 9ஆம் பார்வையா ராசியவே பார்க்கிறார், 11ஆம் வீட்டையும் பார்க்கிறார், அதே சமயத்துல 9ஆம் வீட்டையும் பாக்கியஸ்தானத்தையும் பார்க்க போகிறார். இது ஒரு அருமையான ஒரு காலம் தான் சொல்லணும். ஏன்னா 9 குருங்கிறதே சொல்லுவாங்க. அதாவது 9ஆம் பாவத்தை குரு பார்ப்பது 5ஆம் வீட்டுல இருந்து பார்ப்பது ஒரு பெரிய விசேஷம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு தருணத்துல வந்து இதுவரைக்கும் நீங்க சில வேலை நிமித்தமா, தொழில் நிமித்தமா சில முயற்சிகள் எடுத்திருந்தீங்கன்னா யூ வில் கெட் த அவுட்புட், யூ வில் கெட் லக்கி. ஒரு அருமையான ஒரு பிரேக் த்ரூவும் உங்களோட முயற்சி பலன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக குறிப்பா மே 1ஆம் தேதிக்கு மேல நீங்க கண்டிப்பா கண்கூடி பார்ப்பீங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல குரு வர்றதுக்கு ஒரு பொற்காலம், ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய ஒரு விஷயங்க. அதே சமயத்துல ராகு மிகவும் சாதகமாக 3ஆம் இடத்திலும், கேது 9ஆம் இடத்திலும், அந்த கேது பகவான் குருவால் பார்க்கப்படுகிறார். அப்படிங்கிறப்போ நம்முடைய பாகிஸ்தானம், பூர்வீக விஷயங்கள், அப்பா விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் மேன்மையாக வரக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. அதே சமயத்துல காதல் அது மாதிரி விஷயத்துல இருக்கிறவங்களுக்கு கைகூடுறது, ஒரு கல்யாணமா நடக்கிறது, அது மாதிரி சுப விஷயங்கள் தடைகள் எல்லாம் நீங்கி ஒரு பொற்காலமாக லைஃபே ஒரு புதுகுலமும் ஒரு புத்துணர்ச்சியும் பெறக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஆண்டாக நம்ம மகர ராசிக்காரர்களுக்கு எடுத்துக்கலாம். சனி 2ஆம் இடத்துக்காரர், அதாவது 7 நாட் சனியோட இறுதி பகுதி இருந்தாலும் ஜென்ம சனி முடிந்து விட்டது என்பது ஒரு அருமையான ஒரு விஷயங்க. ஸோ அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா குரு 11ஆம் வீட்டை பார்க்கறதுனால இது வரைக்கும் நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாமே திருவினையாக்கக்கூடிய விஷயங்களாகவும் ஒரு நல்ல ஒரு 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 அருமையான லக்கியான ஒரு டைம் என்று நீங்களே சொல்லக்கூடிய அமைப்பா இருக்கும். இதே மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிடித்த கோர்ஸ் கிடைக்கிறது, பிடிச்ச ஹையர் ஸ்டடிஸ் கிடைக்கிறது, படிச்சு முடிச்சவங்களுக்கு ஒரு அருமையான வேலை கிடைக்கிறது, அது மாதிரி ஒரு எல்லா விஷயத்துலயும் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டுங்க. அதே சமயத்துல சொத்து அபிவிருத்தி பண்றதுங்க, ஏதோ ஒரு நம்மளுடைய பூர்வீகத்துல இருந்து நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிற விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கிறது. குழந்தை பேரு எதிர்பார்க்கிறவங்களுக்கு 11ஆம் பாவத்தை குரு பார்ப்பதுனால ஒரு குழந்தை பேரு வந்து கிடைச்சி மனம் உற்சாகம் அடைந்து சந்தோஷம் அடையக்கூடிய குடும்பமே ஒரு குதூகலமாக இருக்கக்கூடிய அமைப்பை கண்டிப்பாக குடிக்கிறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ராகு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால என்ன ஆகும்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். எந்த விதத்திலையும் கடுமையாக உழைக்கணுங்கிற ஒரு அவசியம் இருக்காது. அதே சமயத்துல 2ஆம் இடத்துல சனி இருப்பதனால் சில வருமானத்தை இன்னுமே உங்களோட பொட்டன்ஷியலுக்கு நீங்க வரல, அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கீங்கிற ஒரு அமைப்பு கொடுக்கும். ஏன்னா முழுசா 7 நாட் சனி முடியலைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்துல 5ஆம் இடத்துல குரு, அதுவும் ரிஷப ராசிக்குள்ளேயே வரும்பொழுது பாத்தீங்கன்னா அந்த காதல் விஷயத்துக்கு இருக்கிறவங்க, எதிர்பாலினத்தோட பழகிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு பிளசன்ட் சர்ப்ரைஸாக, ஒரு நல்ல திருப்பங்களாகவும், ஒரு ஒரு காதல் திருமணமா அமையிறது அல்லது நம்ம லைஃப் பார்ட்னரை மீட் பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆண்டாக மகர ராசிக்காரருக்கு ஃபுல் ஆஃப் பிளசன்ட் சர்ப்ரைசஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது மாதிரி ஒரு ஆண்டாக அமைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் உண்டு. அது குறிப்பா உங்களுக்கு குரு தசையே நடந்துருச்சுன்னா நான் சொன்ன பலன்கள்லாம் உனக்கு தூக்கலாவே நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டம் வந்து மே 1ஆம் தேதி வரும்பொழுது இப்பவே நம்ம ஸ்லோவா அதை உணரக்கூடிய அமைப்புகள், போன வருடம் செஞ்ச உழைப்புகள், செஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் வருங்கிறத நீங்க இப்பறதே உணரக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல உத்வேகமாக படிக்கக்கூடிய ஒரு மாதிரியா அப்படி இப்படி இருந்தவங்களுக்குலாம் ஒரு கான்சென்ட்ரேஷன் ஆகி இப்போ இருந்து கொஞ்சம் நல்லா படிக்கணும், அவனுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, தெரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்க பேஷனை உணர்ந்துட்டாங்க. அதே மாதிரி விளையாட்டு அது மாதிரி விஷயத்துல இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு உத்வேகமாகவும் ஒரு அவங்களுக்கு பிடிச்ச ஒரு கோச் கிடைக்கிறது, பிடிச்ச ஒரு இடத்துல போய் விளையாடுறது, அது மாதிரி சில உற்சாகம். ஏன்னா 5ஆம் இடம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பிடித்த விஷயங்கள் பண்றது, அது காதலா இருந்தாலும் சரி,
விளையாட்டு விஷயங்களா இருந்தாலும் சரி, பேஷனட்டான விஷயங்களா இருந்தாலும் சரி, ஹாபியா இருந்தாலும் சரி, இது அந்த இடத்துக்கே 5ஆம் இடத்துக்கே ஒரு சுப கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு வந்து வர்றது பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமாக மாறக்கூடிய விஷயமே. ஒரு தொழிலே வந்து ஒரு உத்வேகமாகவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக செய்யக்கூடிய வேலையும், உங்களோட வேலையில கிடைக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வருஷம் நல்லா கத்துக்கிட்டோம். டைம் போனதே தெரியல அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் குதூகலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு இருக்குது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கும்ப ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு 2024 எப்படி இருக்க போகிறதுங்கிறது பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா, இந்த கும்பராசிக்காரர்களுக்கு 2024 ஏப்ரல் 14ஆம் தேதி நடக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு அடுத்த 12 மாதங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு 2ஆம் இடத்திலும் கேது 8ஆம் இடத்திலும் எந்த வித மாற்றங்கள் இருக்க போறதில்லை. அதே சமயத்துல ராசியிலே சனி இருந்து ஜென்ம சனி தாக்கத்தை கொடுத்துட்டு இருக்கிறதும் எந்த மாற்றமும் இல்லை. ஆனா என்ன 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 4ஆம் இடத்துக்கு மே 1ஆம் தேதி, அதாவது வருட பிறந்து 2 வாரங்கள் கழித்து இடம்பெறுகிறார். அந்த ஒரு மாற்றம் எப்படி ஒரு தாக்கத்தையும் கொடுக்க போகிறது என்று பார்க்கும் பொழுது, ஆல்ரெடி ஜென்மசனி தாக்கத்தில் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு சற்று ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆக்சிஜன், காற்றே இல்லாதவனுக்கு ஒரு ஆக்சிஜன் கொடுத்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு ரிலீஃபை கொடுக்கக்கூடிய ஒரு தப்பிச்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கண்டிப்பாக இந்த 2024 தமிழ் புத்தாண்டு உண்டுங்க. 10 கதவுல ஒரு கதவு திறந்துருச்சப்பா அப்படிங்கிற சொல்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. சில பிரச்சனைகள் அதே இப்ப பெரிய பிரச்சனையா வரும்னு நினைச்சா அது ஈஸியா முடிஞ்சிருச்சு. அப்புறம் ஒரு 5 விஷயத்துல 1 சால்வ் ஆயிடுச்சு, இன்னும் 4 இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோப்பையும் ஒரு பெரும் மூச்சையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டு கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏன்னா 4ஆம் இடத்துக்கு குரு வந்து 10ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம். இதை வந்து பார்ப்பது ரொம்ப நல்ல விஷயங்க. தொழில் கொஞ்சம் மேன்மையாகும். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அதர் பீப்புள்ஸ் மணி, கடன், அது மூலமா வந்து கொஞ்சம் ரிலீஃப் கொடுக்கும். அதாவது நம்ம பண நெருக்கம் 2ஆம் இடத்துல ராகு இருந்து பயங்கரமான நெருக்கத்தை கொடுத்துட்டு இருந்தது பாத்தீங்கன்னா, அந்த இடம் சார்ந்த விஷயத்துல இடம் விற்கணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இடம் விற்று பணம் வர்றதும், அதே சமயத்துல ஒரு பணம் கொடுத்த பணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க திரும்பி வந்து சில ரிலீஃபை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த தமிழ் புத்தாண்டு கண்டிப்பாக கொடுக்கிறதுங்க. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் ஒரு மாதிரி மன சஞ்சலமும் இறுக்கமான சூழ்நிலையும் இருந்ததுல கொஞ்சம் தணிஞ்சு கொஞ்சம் நார்மலான ஒரு சூழ்நிலை வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக நம்ம எதிர்கொள்ளலாம். அதே சமயத்துல 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவை குரு பார்ப்பதனால் கொஞ்சம் வெளி மாநிலம் வெளிநாடெல்லாம் டிராவலிங் எதிர்பார்த்துட்டு கொடுக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ல ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் கொடுக்கும். ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் வந்து சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஆனா நீங்க கேர்ஃபுல்லா தான் இன்வெஸ்ட்மெண்ட் மற்ற விஷயத்துல இருக்கணும். ஏன்னா ஜென்மசனி நடக்குதுங்கிறது நீங்க மறந்துடக்கூடாது. ஸோ அந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா சில பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக உண்டு. நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படும் பட்சத்தில். ஸோ அது மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு. இது மாதிரி குழந்தைகள், மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பலனை கொடுக்குதுங்க. இது வரைக்கும் ஒரு மாதிரியா எப்படி பாஸ் பண்ணுவானா, கடைசி நேரத்தில் நல்ல மார்க் வாங்கிடுவானா, கொஞ்சம் டிப்ரெஷனாகவும் அவனோட பெஸ்ட்டுக்கு வரமாட்டேங்குதே, மெமரியில் வந்து நிறைய மிஸ் பண்ணிடுறாரே, படித்த அளவுக்கு மார்க் வாங்க மாட்டேங்கிறாரேங்கிற கவலையில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தைகள் கொஞ்சம் நல்லா பண்றாங்க, ஓரளவுக்கு அவங்க வந்து கான்ஃபிடென்ட் ஆகிட்டாங்க அப்படிங்கிற அமைப்பு கண்டிப்பாக இந்த மே 1ஆம் தேதியிலிருந்து கொடுக்குது. ஏன்னா 4ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற கல்விஸ்தானத்தையே குரு வந்து வலுப்படுத்துகிறார். கொஞ்சம் அவங்களுக்கு மெமரி பவர் எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணி கொஞ்சம் கான்ஃபிடென்ஸை கொடுக்கக்கூடிய, இறுதி டைம்லயாச்சும் ஓரளவுக்கு வந்துட்டான் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு உத்வேகத்தையும் நல்ல விஷயத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே சமயத்துல வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு புது முயற்சி, இதுவரைக்கும் வியாபாரம் பொழிஞ்சு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஒரு புதிய முயற்சி, அந்த வியாபாரம் தலை தூக்குற மாதிரி சில அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. அதே சமயத்துல இடம், வீடு, வண்டி, வாகனம், தாயார் போன்ற விஷயத்துல வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சரியாகக்கூடிய விஷயங்கள் இருக்கு. தாயாரோட உடல்நலம் கொஞ்சம் சரியாகக்கூடிய அமைப்பு இருக்கு. ட்ரீட்மெண்ட் பண்ணி செய்யக்கூடிய அமைப்பு இருக்குங்க. அவங்களோட ட்ரீட்மெண்ட் வந்து ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரியும் கரெக்டான டாக்டர் தெரிஞ்சு கரெக்டான ட்ரீட்மெண்ட் கிடைச்சா அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல நிவர்த்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்துல இடம் மாற்றம், வெளிநாடு போகக்கூடியது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட், அது மாதிரி விஷயங்களுக்கும் அருமையான விஷயங்களாக இருக்கிறது. அதே சமயத்துல ஒரு கடன்பட்டு சுப விரயங்கள் பண்றது, அது மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் இது வரைக்கும் நம்மளால முடியலைங்கிறது இப்போ கொஞ்சம் முடியும். இப்போ கொஞ்சம் பணம் போக்குவரத்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஒரு ஃபண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ரிலீஃபா வந்ததுங்க. இது வரைக்கும் நம்ம டைட்டா இருந்தவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சுங்க. சில கடன் பிரச்சனையை கொஞ்சம் சமாளிச்சுட்டேன், கொடுக்க வேண்டியது கொஞ்ச நாள் கொடுக்க முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியது இந்த குரு வந்து 4ஆம் இடத்துக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாருங்க. பொதுவா பாத்தீங்கன்னா
ஜென்மசனி தாக்கம் வந்து 2023 25 வரைக்கும் இருக்கிறார். அதுல இந்த ஒரு ஆண்டு 4ஆம் இடம் வந்து கொஞ்சம் குரு வந்து 12ஆம் பாவம் 8ஆம் பாவம் 10ஆம் பாவத்தை பார்ப்பதனால் ஜென்மசனி நடந்தாலும் ஓரளவுக்கு 20-30% அந்த ஜென்மசனி தாக்கத்திலிருந்து வெளியில வந்துட்டேங்கிற ஒரு உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆண்டாக 2024 தமிழ் புத்தாண்டு கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. வண்டி வாகனம் அது மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். புதிய முயற்சிகள் எடுக்கும் பொழுது 100க்கு ஒரு 2-3 தடவை அதை தீர ஆலோசனை செய்து கொண்டது, அதுக்கப்புறம் அதை செய்வதுதான். மீனராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு 2024 பலன்கள் எப்படி இருக்க போகிறதுங்கிறது பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு 2024 தமிழ் புத்தாண்டு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க இருக்குதா அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா மீனராசி ராசிக்குள்ளேயே ராகுவும் 7ஆம் இடத்தில் கேதுவும் 12ஆம் இடத்தில் விரயசனியாக சனியும் நீடித்திருக்க போகிறார் இந்த 12 மாதங்கள். குரு பகவான் மட்டும் மே 1ஆம் தேதி, அதாவது தமிழ் புத்தாண்டு வந்து ஒரு 2 வாரங்களுக்கு அடுத்து 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற பாவத்துக்கு மாறுகிறார் மீனராசிக்கு. அது எப்படி ஒரு தாக்கத்தை, எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை கொடுக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது, 3ஆம் இடத்துக்கு மாறி 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற பங்குதாரர்கள், கணவர் மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம் அப்படிங்கிற ஸ்தானத்தை குரு பார்க்கிறார். அதே சமயத்துல 9ஆம் பாவம் என்று சொல்லப்படுகிற பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கிறார். 11ஆம் பாவம் என்று சொல்லப்படுகிற லாபஸ்தானம், பூர்த்தி ஸ்தானத்தையும் பார்க்கிறார். ஸோ இத்தகைய ஒரு பயிற்சி நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக கண்டிப்பாக உண்டு. என்றால் குரு பார்த்தீங்கன்னா இருக்கிற இடத்தோட பார்க்குற இடத்துக்கு தான் அதிக பலன் கொடுப்பார். குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த இடத்த அவர் பார்க்கிறாரோ அந்த இடத்த கொஞ்சம் அதிகப்படுத்துவார், வலுப்படுத்துவார் என்பதுதான் உண்மை. அதான் ஜோதிடத்தோட அடிப்படை. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த ஒளி கிரகமாகிய குரு 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற கணவர் மனைவி ஸ்தானம், பங்குதாரர் ஸ்தானம், கஸ்டமர்ஸ், கிளையன்ட்ஸ், நண்பர்கள் என்று சொல்லப்படுகிற நம்ம அன்றாட வாழ்க்கையில யாரை சந்திக்கிறோமோ அந்த பாவத்தில் கேதுங்கிற ஒரு பாவகிரகம் இருந்து இதுவரைக்கும் கொஞ்சம் பிரச்சனைகளும் பிளவுகளும் கொடுத்துட்டு இருந்த ஒரு டைம் காலகட்டத்திலிருந்து குரு பார்த்ததுனால் ஒரு நல்ல நன்மை பயக்கக்கூடிய விஷயங்கள் உண்டு. அது முதல் பாயிண்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது இதுவரைக்கும் நம்ம நண்பர்கள் விஷயத்திலேயோ ஒரு பார்ட்னர்ஷிப் விஷயத்திலேயோ குடும்பத்திலேயோ ஒரு நிம்மதி இல்லை, ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு, எதிர்மறையான எண்ண ஓட்டங்கள் இருக்கிறது, ஒரு எதுவுமே சுமூகமா போய் ஒரு ஃப்ளரிஷ் ஆகிற மாதிரி இல்லைங்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும், அந்த எதிர்மறையான விஷயங்கள் குறைந்து ஒரு நல்ல தாக்கத்தையும் ஒரு நல்ல அசோசியேஷனும் நீடிச்சு அதை கொண்டு ஃபியூச்சர்ல நம்ம லாங் ஸ்டாண்டிங்கா போகக்கூடிய அமைப்பு கொடுக்குதுங்க. ஒரு புதிய தொடர்பு, நல்ல தொடர்பு வந்து அது நம்மளை ஜெயிக்க வைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதே சமயத்துல நம்மளுடைய பாக்கியம், நம்மளுடைய பூர்வ புண்ணியம், அது மாதிரி நம்மளுடைய அப்பாஸ்தானம் என்று சொல்லப்படுகிற 9ஆம் வீடு இருக்கு இல்லைங்களா, அதுலயும் பார்த்து அப்பா தகப்பனார் விஷயத்தினாலும் அவங்க மூலமா வரக்கூடிய சொத்து விஷயத்திலையும் நல்ல ஒரு மாற்றத்தையும், இது வரைக்கும் தடைகள் இருந்ததில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்து தடைகளை நீங்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக 9ஆம் பாவத்தை குரு பார்ப்பதனாலையும் வருதுங்க. அதே சமயத்துல 11ஆம் வீடு என்று சொல்லப்படுகிற லாபஸ்தானத்துல இதுவரைக்கும் நாம கடந்த ஒரு வருஷமாக ராசிக்குள்ளேயே ராகு இருந்து பல பிரச்சனைகள் மேற்கொண்டு பல மனக்கலவை சஞ்சலங்கள் இக்கட்டான சூழ்நிலை இருந்து நம்ம சில முயற்சிகள் செய்ததுக்கு வேணுங்கிற பலனை கொடுக்கக்கூடிய ஒரு ரிசல்ட் அறுவடை செய்யக்கூடிய அமைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த தமிழ் புத்தாண்டு மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏன்னா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அது 10ஆம் வீடுங்கிற தொழில் ஸ்தானத்துல பார்த்து ஃபோக்கஸ் தான் பண்ணிட்டு இருந்தார். அது செய்யணும், இதை செய்யணும், பல விஷயங்களை வந்து நீங்க வந்து தொழிலுக்காவோ வேலைக்காவோ செஞ்சுட்டு இருந்ததுக்கு பண்ணிட்டு தான் இருந்தீங்களோட ரிசல்ட் நம்ம எதிர்பார்க்கல. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா வேலையில இருக்கிறவங்களுக்கு நல்ல ரெகக்னிஷனும், நல்ல ஒரு ப்ரொமோஷனும், ஒரு இன்சென்டிவ் இன்க்ரிமெண்ட், ஒரு அக்னாலஜ்மெண்ட், ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்தில் தொழில் இருக்கிறவங்களுக்கு நீங்க போட்ட முதலீடுக்கும் போட்ட முயற்சிக்கும் பாத்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய, ஒரு பெனிஃபிட் படைக்கக்கூடிய, ஒரு அறுவடை செய்யக்கூடிய, லாபங்களை வெளியில் எடுக்கக்கூடிய, எடுத்து சில பிரச்சனைகளை குறைச்சிக்கிட்டோம், கடனை குறைச்சிக்கிட்டோம், ஒரு லாபம் வந்தது அதனால சில பிரச்சனைகளை முடிச்சு விட்டோம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கண்டிப்பாக இது கொடுக்குதுங்க. அதுவும் இல்லாம விரயசனி போயிட்டு இருக்கு. நமக்கு விரயங்கள் தான் அதிகம். 10 ரூபா வருமானம் வருதுன்னா 100 ரூபா செலவுக்கு ரெடியா இருக்கக்கூடிய அமைப்பு தான் கடந்த ஒரு வருடமா போயிட்டு இருந்தது. அந்த விஷயத்துல கொஞ்சம் செலவுகள் குறைந்து சில பிரச்சனைகளை தீர்த்து கொண்டு விட்டோம் அப்படிங்கிற ஒரு ஆண்டாக 2024 தமிழ் புத்தாண்டு கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்துல ராகு ராசிக்குள்ள இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒண்ணுமே சில முயற்சிகளும் சில ஒரு எதிர்மறையான சில சஞ்சனங்களும் உள்ள ஒரு தருணமா தான் இருக்கும். ஆனா அது கொஞ்சம் சட்டு போன வருஷம் கம்பேர் பண்றப்போ 2024 தமிழ் புத்தாண்டு கண்டிப்பாக
சில விஷயங்கள் பாசிட்டிவா இருந்து ஒரு 4-5 பிரச்சனையில ஒரு 2-3 பிரச்சனையை முடிச்சு கொண்டேன். பரவாயில்ல, இது வரைக்கும் செய்த முயற்சி வந்து கொஞ்சம் திருவினையாக்குச்சு, நமக்கு சில ரிசல்ட் வந்துருச்சு, அதனால ஒரு பாதி பிரச்சனை தீர்ந்ததுங்கிற மாதிரி சில விஷயங்கள் கண்டிப்பா தொழிலதிபர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. மாணவ செல்வங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்குதுங்க. இது வரைக்கும் 3ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற முயற்சி ஸ்தானத்து குரு வந்து இன்னும் கொஞ்சம் அதிக முயற்சி பண்றதாகவும், இன்னும் கொஞ்சம் லாங்கா படிக்கக்கூடிய அமைப்பும், கொஞ்சம் வளைஞ்சு உட்கார முடிய அமைப்பும், ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய அமைப்பும் கொடுக்குதுங்க. எப்பவுமே பாத்தீங்கன்னா அந்த 3ஆம் இடத்துல குரு வரும் பொழுது ஒரு விதமான ஒரு நல்ல முயற்சியும் அந்த தாக்கத்தையும் கொடுக்கக்கூடிய இது கண்டிப்பா படிக்கிறவங்களுக்கு கொடுக்கும். மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ எக்ஸாம் பண்ற டைம்ல பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே நம்ம படிச்ச அளவுக்கு எழுதி மார்க் பண்ணக்கூடிய அமைப்பு கடைசியா வந்தாலும் தப்பு இல்லாம வரக்கூடிய அமைப்பு உண்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வே படிப்பு மேல் படிப்பு விஷயத்துக்காக ஒரு நல்ல ஒரு செலக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன விஷயங்கள் பிடிக்குமோ அதையே செலக்ட் பண்ணக்கூடிய அமைப்பும் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா 11ஆம் பாவத்து குரு பார்ப்பது ஒரு நல்ல விஷயமா இருக்குதுங்க. குறிப்பா வந்து குரு தசையே உங்களுக்கு நடக்குமாயின் நான் சொன்ன பலன்கள்லாம் உனக்கு தூக்கலாவே நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. என்னதான் இருந்தாலும் சனி 12ஆம் வீட்டில் இருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும். அது கொஞ்சம் கட்டுக்குள்ள வைக்கக்கூடிய இது பார்க்கணும். என்னதான் வருமானங்கள் இருந்தாலும் செலவும் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஸோ அடுத்த வரக்கூடிய 7ஆம் நாடு சனியில் ஜென்ம சனிக்கு வேணுங்கிற விஷயத்துக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷனும் உங்களுக்கு மன தைரியத்தையும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக 2024 தமிழ் புத்தாண்டு கண்டிப்பாக உண்டு. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.